ஓகே. இப்போ ரிவிட்ல வந்து டோட்டலா 3 டைப்ஸ் இருக்கு. ரிவிட்ட வந்து ஒரு பிம் அப்ளிகேஷன்னு சொல்லுவாங்க. பிஐஎம் பிம் அப்ளிகேஷன் சொல்லுவாங்க. ஸோ இதில் ஒரு 3 சாஃப்ட்வேராக பிரியும். இதில் ரிவிட் ஆர்கிடெக்சர், ரிவிட் ஸ்ட்ரக்சர் அண்ட் ரிவிட் எம்இபி அப்படின்னு 3ஆக ஸ்ப்ளிட் பண்ணி வச்சுருப்பாங்க சாஃப்ட்வேரை. பட் இப்போ நாம் இன்ஸ்டால் பண்ண சாஃப்ட்வேர் பேக்கப்பே கூட 3மே அவைலபிளாக தான் இருக்கும். ஆர்கிடெக்சர், ஸ்ட்ரக்சர் அண்டு சிஸ்டம் அப்படின்னு இருக்கும். அந்த எம்இபியை தான் சிஸ்டம்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ நம்ம பார்க்க போகிறது ரிவிட் ஆர்கிடெக்சர். இந்த 3க்கும் என்னென்ன யூசஸ்ன்னு சொல்கிறேன். ரிவிட் ஆர்கிடெக்சரில் வந்து ஒரு பில்டிங்கோட விஷுவலைஸ் அண்ட் டீடைலிங் பண்ணிடலாம். அந்த ஃப்ளோர் பிளானை எக்ஸிக்யூட் பண்ணால் எப்படி இருக்குமோ அதோட விஷுவலைஸ் ப்ளஸ் அதோட டைமென்ஷன் டீடைலிங். தென் அது போக நமக்கு அதில் குவான்டிட்டியும் கிடைக்கும். எவ்வளோ வால்யூம் நம்ம வால் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்கோம், ஃப்ளோர், ரூஃப் இதெல்லாம் எவ்வளோ கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்கோம், எவ்வளோ நம்பர் ஆஃப் டோர் விண்டோஸ் எல்லாம் இன்சர்ட் பண்ணியிருக்கோம், இந்த மாதிரி டீடைலிங் எல்லாம் நமக்கு கிடைக்கும் ஃபைனலாக. ஸோ விஷுவலைஸ் அண்ட் டீடைலிங் வந்து ஆர்கிடெக்சர். அதுக்கடுத்து டிசைன் அண்டு டீடைலிங், அது ஸ்ட்ரக்சரில் வரும். ரிவிட் ஸ்ட்ரக்சரில் வந்து ரீபார் டீட்டெயிலை வரைஞ்சி காமிக்கலாம். ஷார்ட்டாக சொல்லணும்னா ஸ்ட்ரக்சரல் டீடைலிங்னு சொல்லுவோம் நம்ம அதை. அந்த ஸ்ட்ரக்சரல் டீடைலிங் வந்து ஆர்சிசி மெம்பராகவும் இருக்கலாம், ஸ்டீல் மெம்பர்ஸாகவும் இருக்கலாம். ரெண்டுமே நம்ம யூஸ் பண்ணலாம். ரீபார் டீடைலிங்கும் வரையலாம், கனெக்ஷன் டீடைலிங்கும் இதில் நம்ம வரைய முடியும். தென் அதையும் ட்ரா பண்ணிவிட்டு அதில் வந்து ப்ரொடக்ஷன் ட்ராயிங் எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். தென் ஜிஏ டிராயிங் இப்படிலாம் சொல்லுவோம். அதில் சில டேர்ம்ஸ் சொல்லுவாங்க. ஜிஏ டிராயிங், சிங்கிள் பார்ட் டிராயிங், கேஸ்ட் யூனிட் டிராயிங், இப்படி சில டேர்ம்ஸ் சொல்லுவாங்க ஸ்ட்ரக்சரல் டீடைலிங்கில். அதெல்லாமே அதில் நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். தென் நம்ம எவ்வளோ கான்க்ரீட், எவ்வளோ ஸ்டீல் யூஸ் பண்ணியிருக்கோன்ற குவான்டிட்டியும் நமக்கு ஃபைனலாக கிடைக்கும். அண்ட் அடுத்தது எம்இபி. அந்த சாஃப்ட்வேர் வந்து பில்டிங்குள்ளே, அது ரெசிடென்ஷியல் ஆர் கமர்ஷியல் இன்ஸ்டிடியூஷன், என்ன டைப் ஆஃப் பில்டிங்காக வேணால் இருக்கலாம், ஹாஸ்பிட்டல்ஸ், இது மாதிரி எல்லா பில்டிங்லேயும் அதோட எலக்ட்ரிக்கல் லைன், பிளம்பிங் லைன்ஸ் அண்டு ஹெச்விஏசி சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹீட்டிங், வென்டிலேஷன் அண்டு கூலிங் சிஸ்டம், அதான் ஹெச்வி ஏர் கண்டிஷனிங் அந்த மாதிரி வரும். ஸோ அதை தான் வந்து ஹெச்விஏசி அப்படின்னு சொல்லுவாங்க. ஹீட், வென்டிலேஷன் அண்ட் ஏர் கண்டிஷனிங் அந்த மாதிரி வரும். ஸோ இந்த டீட்டெயிலிங் எல்லாத்தையும், இப்போது எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஹாஸ்பிட்டல்லாம் நீங்கள் போனீங்கன்னா அதில் சில இடத்துல தியேட்டர்ஸ், ஹாஸ்பிட்டல்ஸ் இங்கெல்லாம் வந்து மேலே ஏசி டக்ட்டு போயிட்டுருக்கும். ஏசி டக்ட் அண்டு அந்த ஃபயர் வால்வ் அது கூட போயிட்டுருக்கும். ஸோ அது மாதிரி பைப்பிங் டிசைன்ஸ் எல்லாம் நாம் எம்இபியில் பண்ணிக்கலாம், ரிவிட் எம்இபியில். ஸோ இதுதான் இதோட பர்பஸ் 3. ஸோ அதனால தான் இதை பிம் சாஃப்ட்வேர்னு சொல்கிறாங்க. இதில் இருக்கிற எல்லா டிவிஷன்லையுமே பார்த்தீங்கன்னா பில்டிங் டீட்டெயிலாக தான் இருக்கும் டோட்டலாக நம்ம பார்த்தோம்னா. ஸோ இந்த மாதிரி பில்டிங் எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு தேவையான டேட்டாவை டிஜிட்டலைஸ் பண்ணுற சாஃப்ட்வேரை தான் நம்ம பிம் சாஃப்ட்வேர் அப்படின்னு சொல்லுவோம். தென் அடுத்து இப்போ ஆர்கிடெக்சரில் நம்ம என்னென்ன பண்ணலான்னு சொல்கிறேன். இப்போ நம்ம வந்து ஒரு பில்டிங் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த ப்ராசஸ் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு இன்வெஸ்டிகேஷனில் வந்து லெவலிங், சைட் கிளியரன்ஸ், மார்க்கிங் இந்த மாதிரிலாம் வரும். சர்வே இதெல்லாம் வந்து மார்க்கிங் அண்ட் அதோடைய லெவலிங் ப்ராசஸ் இது ரெண்டும் முடிஞ்சிடும். இன்வெஸ்டிகேஷன் அண்ட் சர்வேல வந்து கிளியரன்ஸ் அண்டு லெவலிங் ப்ராசஸ். தென் டிராஃப்டிங்கில் ஃப்ளோர் பிளான் ட்ரா பண்ணுவோம் நாம். அதை தான் அந்த ப்ராசஸ். ஸோ ஃப்ளோர் பிளானும் நம்ம இதில் வரைஞ்சிக்கலாம் ரிவிட்டில். அண்ட் மாடலிங் வந்து அந்த ஃப்ளோர் பிளானை விஷுவலைஸ் பண்ணும்போது எப்படி இருக்கும், 3Dயாக எக்ஸிக்யூட் பண்ணும்போது எப்படி இருக்குமோ, ஸோ அதுதான். ஸோ மாடலிங்கிற இது அதுதான். அடுத்து டிசைன் அப்படின்னா அது வந்து ஸ்ட்ரக்சரல் டிசைனில் வந்துடும். எலிவேஷன், இன்டீரியர் டிசைன் அப்படி வராது. அதை தான் வந்து மாடலிங்கிற டேர்மில் கொடுத்துருக்கேன். மாடலிங் ஆர் விஷுவலைஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த ப்ராசஸை. டிசைன் அப்படின்னா ஸ்ட்ரக்சரல் டிசைனை தான் டிசைன்னு சொல்லுவாங்க. அதோட டீட்டெயிலிங் இந்த ஒர்க்கு. இதையும் நாம் ரிவிட் ஸ்ட்ரக்சரை வச்சு பண்ணலாம். அண்டு பிளானிங், ப்ராஜெக்ட் பிளானிங் வந்து எந்த ஆர்டரில் ப்ராஜெக்டை கொண்டு போகணும் அது மாதிரி. சில நார்மலாக ஒரு ரெசிடென்ஷியல் ஹவுஸுக்குலாம் அந்த மாதிரி எந்த பிளானிங்கும் இருக்காது. ஏன்னா அவங்களோட ஆல்ரெடி கன்ஸ்ட்ரக்ட் பண்ண அனுபவத்தை வச்சு அடுத்தடுத்து என்ன மெட்டீரியல் அரேஞ்ச் பண்ணணும், என்ன மாதிரி லேபர், மேன் பவர்லாம் அரேஞ்ச் பண்ணணுமோ அதை பண்ணிடுவாங்க. கொஞ்சம் லார்ஜ் ப்ராஜெக்ட்டு, ஒரு காலேஜ் மாதிரி அண்டு இப்போ ரோடு ஒர்க்கு, கவர்மெண்ட் பண்ணுற ரோடு ஒர்க், மெட்ரோ ஒர்க்கு, இதெல்லாம் வந்து ஃபஸ்ட்டே ஒரு ஷெடியூலிங் பண்ணிடுவாங்க. அடுத்தடுத்த ப்ராசஸ் நம்ம எங்கே ஆரம்பிக்கணும், எங்கே எக்ஸ்கவேட் பண்ணணும், அடுத்த பைல் எங்கே ட்ரைவ் பண்ணணும், இது எல்லாத்துக்கும் மெட்டீரியல் யார்கிட்ட இருந்து அரேஞ்ச் பண்ணணும், எல்லாத்தையுமே முன்னாடியே ப்ரீ பிளான் பண்ணிடுவாங்க அந்தந்த டேட் படி. ஸோ இதனால நமக்கு எப்போ ப்ராஜெக்டை முடிக்கலான்ற ஒரு மெட்ரோ ப்ராஜெக்ட்ல தான் இருக்கு. அதுலலாம் வரும் அப்படி. ஸோ அதோட பிளானிங், அதோட பிளானிங் வந்து
அந்த ப்ராஜெக்ட் மேனேஜர்னு ஒருத்தவங்க இருப்பாங்க, அவங்க கிட்ட தான் இந்த கண்ட்ரோல்லாம் இருக்கும். அந்த ஷெட்யூல் எல்லாமே அவங்க கையில் தான் இருக்கும். அடுத்து என்ன ஆரம்பிக்கிறோன்றதெல்லாம் அவங்க தான் பிளான் பண்ணுவாங்க. ஸோ இந்த அதே மாதிரி கொட்டேஷன் கொடுக்குறலாம் இதை வச்சு தான் பிளானிங் பண்ணி இந்த டேட்டில் நாங்கள் ஒர்க்கை முடிப்போன்ற மாதிரி ஒரு கொட்டேஷன் சப்மிட் பண்ணுவாங்க. டெண்டர் நோட்டீஸு இதெல்லாமே இந்த ப்ராசஸ் தான். அது பிளானிங். தென் எஸ்டிமேட்டிங் வந்து அந்த பிளான் பண்ண ஒர்க்குக்கு எவ்வளவு மெட்டீரியல் தேவைப்படும், எவ்வளோ மேன் பவர் வேணும், எவ்வளோ எக்யூப்மெண்ட்ஸ் வேணும், இதெல்லாம் எடுக்கிறது எஸ்டிமேட்டிங். தென் அதோட காஸ்ட்டு. ஸோ இங்கேருந்து எஸ்டிமேட்டிங் ப்ராசஸ் இதெல்லாம் எப்படி வரும், குவான்டிட்டி தென் காஸ்ட்டு, அது ரெண்டும் சேர்ந்தது எஸ்டிமேட்டிங். அவ்வளோதான். நாம் ரிவிட்டில் வந்து டிராஃப்டிங், மாடலிங் அண்ட் எஸ்டிமேட்டிங்கில் குவான்டிட்டி மட்டும் எடுத்துக்கலாம். ரேட் வந்து அகைன் நாம் கால்குலேட் பண்ணுற மாதிரி இருக்கும். குவான்டிட்டியிலேருந்து ரேட்டை கால்குலேட் பண்ணுற மாதிரி வரும். ஸோ இதில் நம்ம ஒரு 3 ஒர்க்கை நம்ம ரிவிட் ஆர்கிடெக்சர்லேயே பண்ணிடலாம். அடுத்தது பிம்னா என்னன்றதை கொடுத்துருப்பேன். ஸோ நமக்கு ஒரு டிஜிட்டலைஸ் டேட்டாவை யூஸ் பண்ணி ஸோ அதோட பிளான், டிசைன், கன்ஸ்ட்ரக்ட் அண்ட் மேனேஜ் பில்டிங்ஸ் நம்ம என்ன பண்ணுறோம், 3D விஷுவலைஸை வச்சு எக்ஸிக்யூட் பண்ணுறோம். தென் அந்த டிசைனை வச்சு நமக்கு என்ன தெரிஞ்சிடும், ப்ரீ பிளான்டாக என்ன மெட்டீரியல்லாம் ப்ரிப்பேர் பண்ணணும், எவ்வளோ நாளில் அது முடியும், என்ன இப்போ முக்கியமாக குவான்டிட்டி கிடச்சிரும். அதுக்காக தான் நம்ம விஷுவலைஸ் பண்ணுறது. மெயினான பர்பஸ் வந்து குவான்டிட்டி. தென் அதோட அப்பியரன்ஸ், கலரிங். மெயினாக 3D விஷுவலைஸ் வந்து க்ரியேட் பண்ணதுக்கு காரணமே குவான்டிட்டி அண்டு கலரிங்காக தான், அவுட்புட்காக தான். ஸோ அதுதான் இங்கே கொடுத்துருக்கேன் நான். ஸோ எந்த அளவுக்கு ஹெல்ப்ஃபுல் இருக்குது அப்படின்னு. ஸோ யாருக்கெல்லாம் இது பெனிஃபிட்டாக இருக்குன்றதை இந்த சார்ட்டில் காமிச்சிருப்பேன். இந்த பிம் டீட்டெயிலிங் வந்து ஒவ்வொருத்தருக்கும் நாம் பட் எல்லாருக்கும் நம்ம ஒரே டேட்டா கொடுக்க மாட்டோம். ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியர், ஆர்கிடெக்ட், கான்ட்ராக்டர், எரெக்டர்ஸ்னால் அந்த ஸ்டீல் மெம்பர்ஸ் வந்து இன்ஸ்டால் பண்ணுறாங்க இல்லையா, ஸ்டீல் மெம்பர்ஸ் ஏதாவது மெஷினரி இன்ஸ்டால் பண்ணுறவங்கலாம் எரெக்டர் தான். ஸோ அப்போ எல்லாத்தையும் நம்ம ஒரே டீட்டெயில் கொடுக்க மாட்டோம். நான் சொன்ன மாதிரி மாடலிங் அண்டு டிராஃப்டிங், ஸ்ட்ரக்சரல் டீட்டெயிலிங், ஸோ அந்தந்த ஒர்க் யார் யார்கிட்ட கொடுக்கணுமோ அதுக்கான டேட்டாவெல்லாம் நம்ம பிம்மில் ரெடி பண்ணுறோம். ஸோ அதுதான் நம்ம இங்கே ஒரு சார்ட்டில் காமிச்சிருக்கேன் நான். ஸோ மேபி நமக்கு பிம் டீட்டெயில் இல்லாதப்பெல்லாம் என்ன மாதிரிலாம் ஆகுன்றதை நான் இங்கே இந்த சார்ட்டில், இந்த ஸ்லைடில் காமிச்சிருக்கேன். ஃப்ளோ ஆஃப் டேட்டா அப்படின்றது அந்த சொன்னேன் இல்லையா, ப்ரீ பிளான், அந்த இம்ப்ராப்பர் ஷெடியூல் ஆஃப் ஒர்க்கு நமக்கு ப்ரீ பிளான் பண்ண முடியாது. அடுத்த ஒர்க்கு என்ன ஸ்டார்ட் பண்ணணுன்ற ஒரு கிளாரிட்டி நமக்கு இருக்காது. ஏதாவது ஒன்றில் போய் ஸ்டக் ஆகி நின்றுவோம், இல்லை இந்த ஒர்க்கை முடிச்சா தான் இது முடிக்க முடியுன்ற மாதிரி வரும். அப்புறம் முன்னாடியே அதை பண்ணியிருக்கணும் நம்ம, அந்த மாதிரிலாம் சில ஸ்டக் ஆகும் நமக்கு டேட் வைஸ். அது ஒன்று. தென் எஸ்டிமேட் கரெக்டாக கிடைக்காது நமக்கு. முன்னாடியே 3D மாடலோ ஒரு ஷெடியூலிங்கோ டிராஃப்டிங்கோ பண்ணாமல் நம்ம எக்ஸிக்யூட் பண்ணோம் அப்படின்னா அதோட ரெக்யர்மெண்ட், மெட்டீரியல் அண்ட் லேபர் ரெக்யர்மெண்ட்ஸ் நம்ம முன்னாடியே கால்குலேட் பண்ண முடியாது. ஒன்று ரொம்ப எக்ஸசிவாக பண்ணிடுவோம், அப்ராக்சிமேட்டாக பண்ணுறோன்ற பேரில் எக்ஸசிவாக பண்ணுவோம், இல்லை ரொம்ப லெஸ்ஸாக பண்ணிடுவோம், நம்ம பத்தாமல் போயிடும். இப்படிலாம் சில ப்ராப்ளம்ஸ் வரும். இதுதான் கொடுத்துருக்கேன் இதில். அண்ட் டிஜிட்டலைசேஷன் அப்படின்றது என்னென்னா நமக்கு எல்லாத்தையுமே அப்புறம் நோட் பண்ணுற மாதிரி ஆயிரும். நமக்கு பண்ணுற ஒவ்வொரு ப்ராசஸையும் நாமளே நோட் பண்ணிக்கிற மாதிரி ஆயிரும். ஸோ அதான் டிஜிட்டலைசேஷன் டேட்டா இஸ் லெஸ். ஸோ நமக்கு எதுவும் சிஸ்டமேட்டிக்காக இருக்காது, எல்லாமே நம்ம நோட் அடிச்சுக்கிற மாதிரியே இருக்கும். அப்புறம் ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் டீட்டெயில் வந்து கண்டிப்பாக நம்ம ட்ரா பண்ணி தான் லேபருக்கு கொடுக்கணும். அவங்ககிட்ட நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணோம் அப்படின்னா அவங்களுக்கு அது புரியாது. என்ன மாதிரி பெண்டப் பண்ணணும், ஹூக்ஸ் எவ்வளோ லென்த் இருக்கணும், லேப்பிங் எவ்வளோ லென்த் வைக்கணும், இது எல்லாமே நாம் ட்ராயிங் பண்ணி தான் கொடுக்கணும். ஸோ அது மிஸ் ஆகும் பீம்பிள் தான். அப்படின்னா எனர்ஜி அனாலிசிஸ் அப்படின்னா மேன் பவர் அண்டு எக்யூப்மெண்ட்டை நம்ம கால்குலேட் பண்ண முடியாது. இது ஒன்று. இதுதான் எனர்ஜி அனாலிசிஸ். இதுக்கு என்ன எவ்வளோ மேன் பவர் வேணுன்றதை நம்ம எடுக்கணும்னா ஃபஸ்ட் நம்ம அந்த ஒர்க்கு என்ன வரப்போகுதுன்னு ட்ராயிங் பண்ணி வச்சுருக்கணும். அதுதான் இதில் காமிச்சிருக்கேன். தென் இதில் எது பிம் சாஃப்ட்வேர், எது நான் பிம் சாஃப்ட்வேர்ன்றதை அடுத்தடுத்து நான் காட்டியிருப்பேன். ரிவிட் அண்ட் ஆர்கிகேட் வந்து பிம் சாஃப்ட்வேர் தான். ஏன்னா இதில் நம்ம பில்டிங்கை மட்டும்தான் வரைய முடியும். ஏன்னா விஷுவலைஸ் பண்ணுறதுக்கு நிறைய சாஃப்ட்வேர் இருக்குது. 3ds Max, SketchUp, Rhinoceros, இப்படி நிறைய சாஃப்ட்வேர் டெவலப் ஆகிருக்கு விஷுவலைஸ்க்காகவே. மாயா இப்படிலாம் இருக்குது. பட் அதிலலாம் நம்ம எதை வேணாலும் வரையலாம், பில்டிங் மட்டும் இல்லை, ஏதோ ஒரு ப்ராடக்டாக அதில் வரைஞ்சி காட்டலாம். ஆனால் இந்த 2 சாஃப்ட்வேர்லேயும் நம்ம பில்டிங் மட்டும்தான் வரைய முடியும். பில்டிங்கோட டேட்டா மட்டும்தான் உள்ளே இருக்கும். அதே மாதிரி நம்ம வரைகிற ஒவ்வொரு ஆப்ஜெக்டையும் சாஃப்ட்வேர் வந்து ஒரு பில்டிங் எலமெண்ட்டாக தான் கன்சிடர் பண்ணோம். அப்படி தான் நமக்கு அவுட்புட் கொடுக்கும். இது ரெண்டையும் பிம்னு சொல்லுவாங்க. இது வந்து விஷுவலைஸ் சம்மந்தமாக நமக்கு ஹெல்ப் பண்ணோம். அடுத்து இது வந்து அனாலிசிஸ் சம்மந்தமாக ஹெல்ப் பண்ணோம் இந்த சாஃப்ட்வேர். ஸோ இதுவும் பிம் சாஃப்ட்வேர் தான். ETAP, StatPro அண்ட் டெக்லா ஸ்ட்ரக்சர் இதெல்லாம் வந்து அனலைசிஸ் அண்ட் டீட்டெயிலிங் இது சம்மந்தமாக நமக்கு ஹெல்ப் பண்ணோம்.
இப்போ விஷுவலைஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி பில்டிங்கை நம்ம மாடல் பண்ணது, இப்போ இங்கெல்லாம் ஸ்கை ஸ்கிராப்பர்ஸ் நிறைய இருக்குது. இதை நம்ம மாடல் பண்ணிடுவோம் ஃபஸ்ட்டு. மாடல் பண்ணதுக்கப்புறம் எக்ஸிக்யூட் பண்ணணும் அப்படின்னா அதை வந்து ஒரு ஸ்ட்ரக்சரல் அனலைஸ் பண்ணியிருக்கணும். என்ன மெம்பர்லாம் போட்டால் அதோட ஸ்டெபிலிட்டி இருக்குன்றது நம்ம செக் பண்ணுறதுக்கு இது யூஸ் ஆகும். தென் இது ப்ராஜெக்ட் பிளானிங்க்கு ஹெல்ப் பண்ணோம். பிரைமவேரா அண்ட் எம்எஸ் ப்ராஜெக்ட், மைக்ரோசாஃப்ட் ப்ராஜெக்ட் வந்து ப்ராஜெக்ட் பிளானிங் ப்ராசஸ், மெட்டீரியல் அனாலிசிஸ், மேன் பவர் அனாலிசிஸ் அண்ட் டைம் அனாலிசிஸ், இந்த மூணுலையும் இது நமக்கு ஹெல்ப் பண்ணும். எஸ்டிமேஷன், குவான்டிட்டி எஸ்டிமேஷன் பண்ணுறதுக்கு ஆட்டோடெஸ்க் குவான்டிட்டி டேக் ஆஃப்னு ஒரு சாஃப்ட்வேர் டெவலப் பண்ணாங்க. பட் அது 2013லேயே ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் அது டெவலப் ஆகலை AutoCADல. ஏன்னா ரிவிட்லேயே நமக்கு அந்த குவான்டிட்டி கிடச்சிருது, அதனால் இது யாரும் யூஸ் பண்ணல. தென் இது நான் பீம் சாஃப்ட்வேர். இதில் நம்ம விஷுவலைஸ் பண்ணிக்கலாம் எதை வேணாலும். ஆனால் அது பீம் இது வந்து, ஆனால் வரைகிற எதையுமே அந்த சாஃப்ட்வேர் ஒரு பில்டிங் எலமெண்ட்டாக கன்சிடர் பண்ணாது, ஜஸ்ட் ஒரு பாக்ஸ் அப்படி தான் கன்சிடர் பண்ணும். அதனால இதை நான் பீம் சாஃப்ட்வேர்னு சொல்லணும். அடுத்து ரிவிட்டில் ட்ரா பண்ண சில டைப்ஸ் இங்கே சொல்லியிருப்பேன். ஆர்கிடெக்சர், ஸ்ட்ரக்சர் அண்ட் எம்இபி இதோட டைப் சொல்லியிருப்பேன். ஒவ்வொன்றில் என்னென்னு நம்ம ஒர்க் பண்ணுவோம் அப்படின்னா. ரிவிட் ஆர்கிடெக்சரோட பர்பஸ், இது ஆர்கிடெக்சரில் நம்ம என்னென்ன பண்ணலான்றதை நான் இங்கே கொடுத்துருக்கேன். டோபோகிராஃபி, லேண்ட்ஸ்கேப் டிசைன் நீங்கள் இதை பண்ணலாம். ஸோ அதை தான் நான் டோபோகிராஃபின்னு கொடுத்துருக்கேன். லேண்ட்ஸ்கேப்பிங், மல்டி ஸ்டோரி பில்டிங். ஸோ நமக்கு சேம் ஃப்ளோர் பிளான் வந்து ஒரு 10 ஃப்ளோருக்கு வருது, அப்பார்ட்மெண்ட்ஸ் மாதிரிலாம் பண்ணணும்னா இதில் ஈஸியாக பண்ணிக்கலாம், குவிக்காக பண்ணிடலாம். தென் பெயிண்டிங், கலரிங்ஸ் அண்ட் டெக்ஸ்சர்ஸ் பண்ணிடலாம். காம்போனன்ட்ஸ் அப்படின்றது ஃபர்னிச்சர் பிளேஸ்மெண்ட்ஸு, இன்டோர்லேயும் சரி அவுட்டோர்லேயும் சரி ரெண்டுலேயுமே பிளேஸ் பண்ணலாம். இப்போது இன்டோர்னு வரும்போது சேர், சோஃபா, டைனிங், பெட்டு இந்த மாதிரிலாம் காம்போனன்ட்ஸ் தேவைப்படும். கிச்சன் வேர்ஸ் இதெல்லாம் தேவைப்படும். அவுட்டோர்னு வரும்போது கார், ஏதாவது வெஹிக்கிள்ஸ், ஏதாவது வெஹிக்கிள் ஐக்கான் ஏதாவது, தென் ஏதாவது பார்க் பெஞ்ச் மாதிரி க்ரியேட் பண்ணணும், பிளான்டிங்ஸ் பண்ணணும், இதெல்லாம் காம்போனண்ட்டில் வந்துடும். ஷெடியூல்ஸ் அப்படின்றது குவான்டிட்டி ஷெடியூல்ஸு. நாம் லாஸ்ட்டாக வரைஞ்சதுக்கப்புறம் நாம் எவ்வளோ வால்யூமில் வால், ஸ்லாபு அண்டு மற்ற காம்போனண்ட்லாம் எவ்வளோ வச்சுருக்கோம், இதில் டோட்டல் லிஸ்ட் நமக்கு கிடைக்கும். இதில் லாஸ்ட்டாக ட்ரா பண்ணி முடிஞ்சிடும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் வால் ஷெடியூல்னு செலக்ட் பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ணிங்கன்னா அதில் அந்த வாலோட வால்யூம் கிடைக்கும், தென் சர்ஃபேஸ் ஏரியா கிடைக்கும். அப்போ நாம் வால்யூம் வச்சு ரெக்யர்மெண்ட் ஆஃப் பிரிக்ஸ் கண்டுபிடிச்சிடலாம், சர்ஃபேஸ் ஏரியா வச்சு பெயிண்டிங் அண்ட் பிளாஸ்டரிங் குவான்டிட்டியை கண்டுபிடிச்சிடலாம். இது மாதிரிலாம் இருக்கும். அடுத்து ரெண்டரிங், இது வந்து நம்ம லாஸ்ட்டாக அவுட்புட் எடுக்கிறது தான் ரெண்டரிங் ப்ராசஸ்னு சொல்லுவோம். ரெண்டரிங் அண்ட் வாக் த்ரோ. ரெண்டரிங் வந்து இமேஜ் எக்ஸ்போர்ட் பண்ணுறது, வாக் த்ரோ வந்து வீடியோ எக்ஸ்போர்ட் பண்ணுறது. பட் இதில் வீடியோ வந்து அந்தளவுக்கு அப்பியரன்ஸ் இருக்காது, நம்ம ட்ரை பண்ணிப்போம், நான் அப்ளை பண்ணி காமிக்கிறேன். அடுத்து எந்தெந்த கண்ட்ரியில் ரிவிட்டை வந்து யூஸ் பண்ணுறாங்கன்றதை நான் கொடுத்துருக்கேன் இதில். பட் இந்தியாவில் கூட சில எம்என்சியில் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. பட் இந்தியன் கன்ஸ்ட்ரக்ஷன் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் விஷுவலைஸ்க்கு 3D Max, SketchUp இப்படி தான் யூஸ் பண்ணுவாங்க. பிகாஸ் அவங்களுக்கு அவ்வளோ டீட்டெயிலிங் தேவைப்படாது, ஜஸ்ட் விஷுவலைஸ் பண்ணால் போதுன்ற மாதிரி தான் அவங்க நீட் இருக்கும். பட் நம்ம ஊரில் சில எம்என்சி கம்பெனிஸ் இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு மதுரையில் வந்து பினாக்கிள்னு இருக்குது, தென் எல்என்டி, இப்படி சில எம்என்சி கம்பெனிஸ்லாம் அவங்க வந்து ஃபாரின் கம்பெனிஸ்க்கு ஒர்க் பண்ணி கொடுப்பாங்க. இந்த ரீபார் டிஎன்டின்லாம் சில கம்பெனி இருக்குது, இந்த நிறைய பிரான்ச் இருக்குது தமிழ்நாட்டில். இந்த மாதிரி கம்பெனிஸ் எல்லாம் வந்து ஃபாரின் கம்பெனிஸ்க்கு ஒர்க் பண்ணி கொடுப்பாங்க. அப்போ அவங்கெல்லாம் வந்து யூஎஸ் ஸ்டாண்டர்ட் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி, ஸோ அதான் மெயினாக வந்து இந்த கண்ட்ரியில் எல்லாத்துலேயுமே ரிவிட் அண்டு டெக்லான்னு ஒரு சாஃப்ட்வேர் இருக்குது. இது ரெண்டோட டேட்டாவை தான் கேட்பாங்க. ரெண்டு தான் இதில் வந்து இந்த ஃபார்மேட்டை தான் யூஸ் பண்ணுவாங்க அவங்க டீட்டெயிலிங் கொடுக்கறதுக்கு. பட் இது வந்து சும்மா ஒரு நாலேஜ்க்காக தான் கொடுத்துருக்கேன். அதாவது ரிவிட் எந்த அளவுக்கு இந்தியாவில் யூஸ் பண்ணுறாங்கன்னு ஒரு சர்வே எடுத்து கொடுத்துருக்கேன், அவ்வளோதான். அதான் எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க, விஷுவலைஸ் பண்ணுறவா, இது மாதிரி இந்த பக்கம் காமிச்சிருப்பேன். டாக்குமெண்ட்ஸிக்கா, டிசைனிங்க்கா, அது மாதிரி கொடுத்துருப்பேன் பர்சன்டேஜ். அது தேவையில்ல, சும்மா ஒரு சர்வே தான். இது வந்து சும்மா டைம் அனாலிசிஸ் பண்ணி ஒரு கம்பாரிசன். இது ரிவிட்டில் இருக்க டூல்ஸ்லாம் இல்லை, சும்மா ஒரு கம்பாரிசன் தான். AutoCADல பண்ணால் எவ்வளோ நேரம் ஆகும், ரிவிட்டில் பண்ணால் எவ்வளோ நேரம் ஆகும், அந்த மாதிரி ஒரு கம்பாரிசன் சார்ட் தான் இது. ஒரு அட்வான்டேஜ் சொல்கிறதுக்காக வச்சுருந்தது.
தென் இங்கே இமேஜில் கூட அது ஷார்ட்டாக காமிச்சிருப்பாங்க. இப்போ நம்ம ஆட்டோகேடில் ஒரு பில்டிங்கோட டீட்டெயிலிங் கொடுக்கணும்னா அதோட ஃப்ளோர் பிளான், எலிவேஷன், ஃப்ரண்ட் வியூ, கிராஸ் செக்ஷன் அண்ட் ஸ்ட்ரக்சரல் இருந்ததுன்னா அதோட பீம் லேஅவுட், காலம் லேஅவுட், ஃபூட்டிங் லேஅவுட் இப்படி சொல்லி தனித்தனியாக நம்ம ட்ரா பண்ணிகிட்டே இருக்கணும். அடுத்தடுத்த டீட்டெயிலிங் வேணும்னா திரும்ப திரும்ப நம்ம வரைஞ்சிட்டே தான் இருக்கணும். ஆனால் ரிவிட்டில் வந்து அப்படி கிடையாது. ஒன் டைம் நாம் அந்த பிளானை 3Dயில் வரைஞ்சிட்டோம்னா எப்போ வேணும்னாலும் நாம் அதோட ஃப்ளோர் பிளான், கிராஸ் செக்ஷன், பீம் லேஅவுட், ஸ்லாப் லேஅவுட் எல்லாத்தையுமே இதிலிருந்தே ஆட்டோகேடுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். நம்ம திரும்ப வரைய வேண்டாம். நம்ம என்ன மெஷர்மெண்ட்டில் வரைஞ்சோமோ அது அப்படியே ஆட்டோகேடில் கன்வெர்ட் ஆகிடும். ஸோ அதை தான் இங்கே காமிச்சிருப்பேன். நம்ம ஒரு 10 ஷீட் வரைஞ்சோன்னா ரிவிட்டில் ஒரு 3D வரைஞ்சாலே போதும். அந்த மாதிரி காமிச்சிருக்கேன் ஒரு கம்பேரிஷனுக்காக. அவ்வளோதான். தென் இதில் பண்ண ப்ராஜெக்ட்ஸ் காமிச்சிருப்பேன். அப்பார்ட்மெண்ட்ஸ் டிசைன் அவுட்புட் இந்த லெவலில் தான் இருக்கும். நம்ம இன்னும் கொஞ்சம் அப்பியரன்ஸ் கொடுக்கணும், வீடியோலாம் மேக் பண்ணணும் அப்படின்னா லூமியான் ஒரு பிளகின் இருக்குது, லூமியான், அப்புறம் என்ஸ்கேப்னு ஒரு பிளகின் இருக்குது. இதெல்லாம் யூஸ் பண்ணி இன்னும் அப்பியரன்ஸ் நல்லா வேணும்னா எடுத்துக்கலாம். பட் ஆனால் ரிவிட்டில் ரெண்டர் பண்ணுறதே பெட்டராக தான் இருக்கும். நான் அடுத்து காமிக்கிறேன். இன்டீரியர் நல்லா தான் இருக்கும். இதில் டேரெக்டாக ரிவிட்டில் இருந்து எக்ஸ்போர்ட் பண்ணலாம் இந்த இமேஜஸ் எல்லாம். ஓகே, அவ்வளோதான். இதை பற்றின ஒரு சின்ன இன்ட்ரோ தான் இது. இப்போது சாஃப்ட்வேர்க்குள்ளே போகலாம். ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணும்போது என்னென்ன பண்ணணும் அதெல்லாம் சொல்கிறேன். இப்போ ரிவிட் ஸ்டார்ட் பண்ணதும் ஒரு இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். இது வந்து வெல்கம் ஸ்க்ரீன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த வெல்கம் ஸ்க்ரீனில் இந்த சைடு லெஃப்ட்டில் வந்து ப்ராஜெக்ட்ஸ்னு ஒன்று இருக்கும், ஃபேமிலிஸ்னு ஒன்று இருக்கும். ப்ராஜெக்ட்ஸ் வந்து நம்ம இந்த மாதிரி பில்டிங் விஷுவலைஸ் பண்ணுறதுக்கு ப்ராஜெக்ட்ஸு. ஓப்பன் நம்ம ஆல்ரெடி ஏதாவது வரைஞ்சி வச்சுருந்தோம்னா அகைன் அதை கண்டினியூ பண்ணுறதுக்கு. தென் நியூ ப்ராஜெக்ட் நம்ம எப்போ போல் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஃபேமிலிஸ் அப்படின்றது ஃபர்னிச்சர் எடிட் பண்ணிக்கலாம். அதில் கிரியேட் அண்ட் எடிட் ரெண்டுமே அதில் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஏதாவது டேபிள்ஸு, சேர் இதெல்லாம் மேக் பண்ணோம்னா மேக் பண்ணி உள்ளே இம்போர்ட் பண்ணிக்கலாம். அதுக்கு தான் ஃபேமிலி. ரிவிட்லேயும் சில டிஃபால்ட் ஃபேமிலிஸ் எல்லாம் இருக்கும், ஃபர்னிச்சர்ஸ் நிறைய இருக்கும். மேபி அதில் உள்ள அப்பியரன்ஸ் உங்களுக்கு பிடிக்கல, நீங்கள் வேறு ஷேப்பில் ட்ரா பண்ணிக்கணும்னா இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ நியூ ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணும்போது உங்களை டெம்ப்ளேட் செலக்ட் பண்ண சொல்லி ஒரு டேப் வரும். டெம்ப்ளேட் அப்படின்னா யூனிட்னு இருக்கும். இப்போ ஆட்டோகேட்லாம் யூனிட் செட் பண்ணுறோம் இல்லையா, சேம் அதே ப்ரொசீஜர். ஆட்டோகேட்டில் யூனிட் லிமிட் செட் பண்ணுற மாதிரி இங்கே நாம் டெம்ப்ளேட் எடுக்கணும். ஃபர்ஸ்ட் இந்த லிஸ்ட்டில் இருக்க டெம்ப்ளேட் எல்லாமே மெட்ரிக் டெம்ப்ளேட்டாக இருக்கும். மெட்ரிக் மீன்ஸ் மில்லிமீட்டர், மீட்டர், எஸ்ஐ யூனிட்ஸ் ஃபுல்லாக இப்படி வந்துடும், மீட்டர், சென்டிமீட்டர்ஸ்னு. அடுத்து இம்பீரியல் யூனிட் இருக்குது. இம்பீரியல் யூனிட் வந்து ஃபீட் அண்ட் இன்ச்சஸில் ட்ரா பண்ணணும்னா அதை நம்ம செலக்ட் பண்ணலாம். மேபி உங்களுக்கு நீங்கள் இதில் இருக்க மெட்ரிக்கில் ட்ரா பண்ண போகிறீங்க, மில்லிமீட்டர்ஸ் ஆர் மீட்டர்ஸில் ட்ரா பண்ண போகிறீங்கன்னா ஆர்கிடெக்சரல்னு செலக்ட் பண்ணி ஓகே கொடுத்து ப்ராஜெக்ட் ரன் பண்ணிடலாம். மேபி நீங்கள் ஃபீட் அண்ட் இன்ச்சஸில் ட்ரா பண்ணணும் அப்படின்னா ப்ரௌஸ் பண்ணி அதுக்கான டெம்ப்ளேட்டை நம்ம எடுக்கணும். யூஎஸ் ஸ்டாண்டர்ட். இப்போ ப்ரௌஸ் பண்ணுறேன். சார் நம்ம சிஸ்டம் ஃபோல்டருக்குள்ளே போவோம். ஸோ இதில் டிஃபால்ட் ஐன்னு இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் இம்பீரியல். மற்ற எம்னு மார்க்காக இருக்கிறதெல்லாம் மெட்ரிக், டிஃபால்ட் மெட்ரிக்னு அர்த்தம். அது வந்து அந்த கண்ட்ரி கோடு, அந்த லாங்குவேஜை போட்டிருப்பாங்க. இங்கிலீஷ், ஃப்ரான்ஸ் இப்படி அந்த லாங்குவேஜ் போட்டிருப்பாங்க. இட்டாலி, ஜப்பான். இம்பீரியல்னே ஒரு ஃபோல்டர் இருக்கும், செக் பண்ணி பார்ப்போம். இல்லைன்னு நினைக்கிறேன். இந்தியன் டெம்ப்ளேட்ஸ் இருக்குது. இந்தியன் அது கூட எம்டியாக தான் இருக்குது. அப்போது டிஃபால்ட்டாக இன்ஸ்டால் ஆகும்போது என்னென்ன டெம்ப்ளேட்ஸ் இருக்குமோ அது மட்டும்தான் இப்போ அவைலபிளாக இருக்குது. ஒருவேளை உங்களுக்கு ஒரு சில கண்ட்ரி கோடோட டெம்ப்ளேட்ஸ் உங்களுக்கு வேணும், அந்த கண்ட்ரியோட டெம்ப்ளேட்ஸ் வேணும் அப்படின்னா நாம் அதை வெப்பில் டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம ரிவிட் வெர்ஷன் என்னவோ அதை டைப் பண்ணணும். ரிவிட் 2018 கண்டென்ட் இந்த மாதிரி டைப் பண்ணணும் கீவேர்ட். சர்ச் பண்ணதும் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு ஃபர்ஸ்ட் லிங்க் வரும். அதோட அஃபிஷியல் லிங்க் ஒன்று ஓப்பன் ஆகும். இதே தான். ஸோ இந்த அஃபிஷியல் லிங்க்கை கிளிக் பண்ணிட்டோம்னா பரவாயில்ல, இன்ஸ்டால் பண்ணலாம். டெம்ப்ளேட்ஸ் வந்து எல்லாத்துக்குமே அவைலபிளாக இருக்கும். இந்த ஆர்கிடெக்சர் ஃபாரமில் 2019 and 18 content template and families.
ஓ, ஸ்டாப் பண்ணிட்டாங்களா? ஸோ இந்த வெப்சைட்டில் தான் இருக்கும். அதோ இந்த இடத்துல இப்போ இம்பீரியல் கண்டென்ட், அதே போல் இந்தியன் கண்டென்ட் அதெல்லாம் இருக்கும் இதில். இதிலேருந்து டவுன்லோட் பண்ணிக்கிட்டோம்னா நமக்கு அந்த காம்போனன்ட்ஸ் எல்லாம் உள்ள கிடைக்கும். ஃபர்னிச்சர் காம்போனன்ட்ஸ், டோர் எல்லாமே இதில் இருந்து எல்லாமே நம்ம டவுன்லோட் டவுன்லோட் பண்ண பண்ணலாம். முடியும். இந்தியன் அப்புறம் யூஎஸ் டெம்ப்ளேட்ஸ் இதை எடுத்தாலே போதும். எல்லாமே பண்ணும். இந்தியன் அண்ட் யூஎஸ் ரெண்டு எடுத்தாலே போதும். இது பண்ணுமா? ஆனால் இப்போ இது சப்போர்ட் ஆகாது நம்ம வெர்ஷனுக்கு. பிகாஸ் இது 2020யோட கண்டென்ட்டு, நம்மளோடது 2018, அதில் சப்போர்ட் ஆகாது. நான் சும்மா எக்ஸாம்பிளுக்கு காமிச்சேன். நமக்கு அந்த டெம்ப்ளேட்ஸ் அப்புறம் ஃபேமிலிஸ் சொல்லுங்க, நான் அதுக்கப்புறம் பண்ணுவேன். ஓகே, நான் 18ஓட லிங்க் கிடைச்சா அனுப்புகிறேன், அதை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ ரிவிட் ஓப்பன் பண்ணுங்க. இப்போ இம்பீரியல் டெம்ப்ளேட் லோட் பண்ணிக்கலாம். ப்ரௌஸ் பண்ணிவிட்டு அந்த டிஃபால்ட் ஃபோல்டர் போகும். அதில் இந்த டிஃபால்ட் ஐன்னு செலக்ட் பண்ணிடுங்க. ஐ ஃபார் இம்பீரியல். தென் நீங்கள் ஓப்பன். தென் நீங்கள் ஓகே கொடுத்துருங்க. இதில் ப்ராஜெக்ட் தான், டெம்ப்ளேட் கிடையாது. ப்ராஜெக்டில் டைப்பில் வச்சுட்டு ஓகே மட்டும் கிளிக் பண்ணிடுங்க. ரன் ஆனதும், ப்ராஜெக்ட் வந்து ரன் ஆனதும் இந்த பேஜ் வந்துடும். ஸோ இதில் ஒருவேளை உங்களுக்கு இப்போ நமக்கு அங்கே டிஃபால்ட் ஐ இருந்தது, அந்த டெம்ப்ளேட் இருந்தது, எடுத்துக்கிட்டோம். மேபி உங்களுக்கு ஃபுல்லாகவே வந்து மெட்ரிக் டெம்ப்ளேட் தான் இருக்குது, இம்பீரியல் டெம்ப்ளேட்டே இல்லை, லேப்டாப்பில் கம்ப்யூட்டரில் இல்லை அப்படின்னா இருக்கிற டெம்ப்ளேட் வச்சு ப்ராஜெக்ட் ரன் பண்ணிடணும். அந்த ஆர்கிடெக்சரல் டெம்ப்ளேட்டை வச்சு ரன் பண்ணிவிட்டு உள்ளே வந்ததுக்கப்புறம் யூனிட் நம்ம மாற்றிக்கலாம். கீபோர்டில் யூஎன்னு டைப் பண்ணிங்கன்னா யூனிட் டேப் ஓப்பன் ஆகும். ஸோ யூஎன் இதில் வந்து என்ட்ரு, நம்ம எந்த கமெண்ட்டுக்கும் என்ட்ரு கொடுக்க தேவையில்லை, கமெண்ட் மட்டும் கொடுத்தாலே போதும். தென் இங்கே லென்த் டைப்பில் போய் யூனிட்டை சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஃபீட்டில் இருந்து மீட்டர் ஆர் மில்லிமீட்டர்ஸ் எது வேணுமோ நம்ம சேஞ்சஸ் பண்ணிக்கலாம். தென் ஓகே, இப்போ நமக்கு ஃபீட்டில் இருக்குது, ஓகே தான், அதை வச்சு நம்ம ட்ரா பண்ணிடலாம். தென் க்ளோஸ் பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு யூனிட்டு, அடுத்தது நமக்கு நீட் இருந்தால் சேஞ்ச் பண்ணிக்க போகிறோம். ரெண்டாவது இந்த ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் ப்ராஜெக்ட் ப்ரௌசர், ரைட் சைடு லெஃப்ட் சைடு இருக்கு இல்லையா, 2 டேபு, அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம இதில் மாடல் பண்ணோம்னா அந்த 3D ஆப்ஜெக்டோட டைமென்ஷன்ஸ் கண்ட்ரோல் எல்லாம் ப்ராப்பர்ட்டிஸில் இருக்கும். டைமென்ஷன் அண்டு அப்பியரன்ஸ் கண்ட்ரோல் எல்லாமே ப்ராப்பர்ட்டிஸில் இருக்கும். ப்ராஜெக்ட் ப்ரௌசரில் வந்து வியூ கண்ட்ரோல்ஸ் இருக்கும். அந்த மாடலோட டாப் வியூ, ஃப்ரண்ட் வியூ, 3D வியூ, இது மாதிரி செக்ஷன், இது மாதிரி ஆப்ஷன்ஸ் எல்லாம் அங்கே தான் இருக்கும். தென் அடுத்து நம்ம பண்ண போகிற ஷெடியூலிங், ரெண்டரிங், அப்புறம் டைட்டில் பிளாக்ஸ், இதெல்லாமே ப்ராஜெக்ட் ப்ரௌசரில் தான் நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். மேபி அது உங்களுக்கு ஓப்பன் பண்ணும்போது இல்லை நாமளே தெரியாமல் க்ளோஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அது எப்படி எனபிள் பண்ணிக்கலாம்னு சொல்கிறேன். அதுக்கு மவுஸ் ரைட் கிளிக் பண்ணி கர்சர் ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா அதில் லிஸ்ட்டில் லாஸ்ட்டாக ப்ராப்பர்ட்டிஸ்னு இருக்கும். அதை செலக்ட் பண்ணிட்டோம்னா ரைட் சைடில் ப்ராப்பர்ட்டிஸ் எனபிள் ஆயிரும். தென் மறுபடியும் ரைட் கிளிக் பண்ணி அதில் ப்ரௌசர்ஸ் இருக்கும், அந்த ப்ராப்பர்ட்டிஸ்க்கு மேலேயே ப்ரௌசர்ஸ் இருக்கும். அதில் ப்ராஜெக்ட் ப்ரௌசர்ன்றதை கிளிக் பண்ணிட்டோன்னா அதுவும் எனபிள் ஆயிரும். இவ்வளோ தான். ஃபஸ்ட்டு இதை செக் பண்ணிக்கணும், எப்போவுமே எனபிளில் தான் இருக்கும், மேபி இல்லைனா மட்டும் ஆன் பண்ணிக்கோங்க, அவ்வளோதான். நெக்ஸ்ட் நம்ம டிராயிங் ஸ்டார்ட் பண்ணிடலாம். டிராயிங் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி லெவல்ஸ் அண்ட் கிரிட்ஸ் தேவைப்பட்டால் அதை நம்ம செட் பண்ணிக்கணும். லெவல்ஸ் வந்து கண்டிப்பாக கொடுக்குற மாதிரி தான் இருக்கும். இப்போ நம்ம ஒரு G+1 பில்டிங் வரைய போகிறோம்னா அதுக்கேற்ற மாதிரி லெவல்ஸ் நம்ம மேக் பண்ணிக்கணும். லெவல்ஸை தான் வந்து ஃப்ளோர்ஸ்னு சொல்லுவாங்க. ஏதோ இந்த சைடு இருக்கும் லெவல் 1, லெவல் 2 அப்படின்னு இருக்கும். இப்போ நாம் வந்து கிரவுண்ட் லெவலும் ரூஃப் லெவல் மட்டும் நமக்கு அவைலபிளாக இருக்குது. அடுத்து அது மேலே நம்ம பில்டிங் இன்னும் கொண்டு போயிட்டே இருக்கணும், ஒரு மல்டி ஸ்டோரி மாதிரி நம்ம கொண்டு போயிட்டே இருக்கணும்னா நம்ம இன்னும் கொஞ்சம் லெவல்ஸ் கிரியேட் பண்ணால் தான் வரைய முடியும். ஸோ லெவல் 1 வந்து கிரவுண்ட் லெவல் மாதிரி, லெவல் 2 வந்து
ரூஃப் லெவல் அந்த மாதிரி இப்போ ஒரு செட்டப்பில் இருக்குது. டிஃபால்ட்டாக அந்த செட்டப்பில் இருக்குது. இப்போ நம்ம எக்ஸ்ட்ரா லெவல் எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். இப்போ டாப் வியூவில் இருக்கும் லெவல் 1. எலிவேஷன் இங்கே ஒரு ஆப்ஷன் இருக்கும், இந்த லிஸ்ட் ஒன்று இருக்கும். எலிவேஷன் அப்படின்னா பில்டிங்கோட ஹைட்டை தான் எலிவேஷன் சொல்லுவோம். இந்த ஃப்ரண்ட் சைடு எந்தெந்த சைடு வேணுமோ அதை வந்து ஈஸ்ட், நார்த்து, சவுத், வெஸ்ட்னு 4 டைரக்ஷன் கொடுத்துருப்பாங்க. மற்ற சாஃப்ட்வேர்லலாம் ஃப்ரண்ட்டு, பேக், லெஃப்ட், ரைட் அந்த மாதிரி இருக்கும். இதில் வந்து அந்த டைரக்ஷன் இருக்கும். இதில் இந்த டாப் ஆரோ இருக்கு இல்லையா, இதுதான் நார்த் டைரக்ஷன். இந்த டாப்பில் இருக்கிற ஆரோவை நார்த் டைரக்ஷன், சவுத் டைரக்ஷன், இது ஈஸ்ட் டைரக்ஷன், இது வெஸ்ட் டைரக்ஷன். ஸோ நம்ம நடுவில் இந்த இடத்துல பில்டிங் வரைஞ்சிருந்தோம்னா, இப்போ பில்டிங்கோட ஃப்ரண்ட் வேணும் அப்படின்னா நம்ம சவுத் வியூ செலக்ட் பண்ணணும், பேக் வேணும்னா நார்த்து செலக்ட் பண்ணணும், ரைட்டுக்கு ஈஸ்ட்டு, லெஃப்ட்டுக்கு வெஸ்ட்டு, இந்த மாதிரி செலக்ட் பண்ணி நம்ம வியூ பார்த்துக்கலாம். இப்போ நான் அந்த எலிவேஷன் ஓப்பன் பண்ணுறேன். சவுத்தை டபுள் கிளிக் பண்ணணும். ப்ராஜெக்ட் ப்ரௌசரில் ஏதாவது ஒரு வியூ எடுக்கணும்னா அதில் டபுள் கிளிக் பண்ணணும். இப்போ இங்கே அந்த லெவலோட ஹைட் நமக்கு ஷோ ஆகும். பிகாஸ் எலிவேஷனில் தான் ஹைட் இருக்கும். 0, 10 feet. இப்போ இந்த லெவல் நான் எப்படி செட் பண்ணணும்னு சொல்கிறேன். இப்போ பேசிக்காக ஒரு G+1 பில்டிங்னு இருக்கும். ஒரு G+1 பில்டிங் நீங்கள் வரைய போகிறீங்க. அதுக்கேற்ற மாதிரி இந்த லெவலை நீங்கள் செட் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா கிரவுண்ட் லெவல் அது 0, லெவல் 1. நீங்கள் வேணும்னா ரீநேம் கூட பண்ணிக்கலாம். அந்த லெவல் லைனை செலக்ட் பண்ணி இந்த இடத்துல நேம்னு இருக்கும், அந்த பாக்ஸை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் ரீநேம் பண்ணிக்கலாம். கிரவுண்ட் லெவல் அப்படின்னு ஜிஎல்னு ரீநேம் பண்ணிக்கலாம் தேவைப்பட்டா. எஸ் கொடுத்துருங்க. அவ்வளோதான், இங்கே அப்டேட் ஆயிரும் ஜிஎல்னு. இப்படி வேணும்னா மாற்றிக்கலாம். கிரவுண்ட் லெவல் 0. அதிலிருந்து நம்ம பேஸ்மெண்ட் ஃபஸ்ட்டு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுவோம். பேஸ்மெண்ட் ஒரு 4 feet, மினிமம் ஒரு 4 feet ஹைட் இருக்கும். 4 or 3 இந்த ரேஞ்சில் இருக்கும். அந்த 4 feet ஹைட்க்கு அப்புறமா தான் ஃப்ளோர் நமக்கு நார்மலாக ஃப்ளோரிங் ஸ்டார்ட் ஆகும். ஃப்ளோரிங்லேருந்து வால் ஹைட் வந்து 10 feet கொடுப்போம். 10 feetக்கு அப்புறம் ரூஃப் திக்னஸ் வரும், ரூஃப் ஸ்லாப் திக்னஸ். தென் மறுபடியும் அது மேலே இன்னொரு ஸ்ட்ரக்சர் ஸ்டார்ட் பண்ணுவோம், G+1. அப்போ இன்னொரு 10 feet மறுபடியும் ரூஃப்லேருந்து 10 feet திரும்ப அது மேலே ரூஃப் வந்துடும். அண்ட் அந்த ரூஃப் மேலே பேரபெட் வால் இல்லைனா வந்து ஸ்டேர் கேஸ் இருந்தது, பேரபெட் வால் அண்டு ஸ்டேர் கேஸ் இருந்ததுன்னா ஹெட்ரூம் வந்துடும், ஸ்டேர் கேஸோட ஹெட்ரூம். ஸோ இந்த ஆர்டரில் நாம் முன்னாடியே ப்ரீ பிளான் பண்ணி லெவல்ஸை செட் பண்ணிடணும். என்னென்ன லேயர்லாம் நம்ம வரைய போகிறோமோ அதை ஃபஸ்ட்டே ப்ரீ பிளான் பண்ணிக்கிட்டால் கொஞ்சம் ஸ்கெட்ச் ஈஸியாக இருக்கும், நம்ம அந்த லெவலில் வச்சு எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ அதை எப்படின்னு செட் பண்ணுறேன் நான். ஸோ ஃபர்ஸ்ட் நாம் கிரவுண்ட் லெவல் 0 தான், அந்த ஃபஸ்ட் லெவலில் எதுவும் பண்ண வேண்டாம். லெவல் 2 வந்து ஹைட்டை மாற்றணும். அந்த 10 மேலே கிளிக் பண்ணிங்கன்னா எடிட்டபிள் ஆகும். ஸோ அதில் நான் 4 feet இப்போ செட் பண்ணுறேன். ஸோ அது கீழே இறங்கி வந்துடும் 4 feet. அப்போது கிரவுண்ட் லெவல்லேருந்து இது பேஸ்மெண்ட் டாப்பு. இப்போ அந்த பேஸ்மெண்ட் டாப்லேருந்து அடுத்த லெவல் ரூஃபுக்கு போகணும். ஸோ மறுபடியும் நாம் புது லெவல் க்ரியேட் பண்ணணும். அதுக்கான ஆப்ஷன் இங்கே கொடுத்துருப்பாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், நீங்கள் எலிவேஷன் வந்தால் தான், எலிவேஷன் இந்த 4 எலிவேஷனில் ஏதாவது ஒரு வியூவில் வச்சுருந்தா மட்டும்தான் இந்த லெவல் ஆப்ஷனே எனபிளில் இருக்கும். இதே நீங்கள் ஃப்ளோர் பிளானில் அந்த டாப் வியூவில் வச்சுட்டு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் எனபிளில் இருக்காது. பிகாஸ் லெவல் வந்து ஹைட்டு, ஸோ ஹைட்டு வந்து டாப் வியூவில் இருக்காது. டாப் வியூவில் லென்த் பிரெத்து மட்டும்தான் இருக்கும். ஸோ இப்போ நான் மறுபடியும் சவுத்தில் போயிடுறேன். இந்த எலிவேஷன் போய் டபுள் கிளிக் பண்ணி அந்த வியூக்கு போயிட்டு இப்போ லெவல் செலக்ட் பண்ணிக்கணும். ஒன்று அந்த ஐக்கான் கிளிக் பண்ணலாம், இல்லை கீபோர்டில் எல்எல்னு டைப் பண்ணிக்கலாம், லெவலோட ஷார்ட்கட். தென் அடுத்த லேயரோட ஹைட் என்ன வரணும். இப்போ பேஸ்மெண்ட்லேருந்து நம்ம அடுத்து வால் கன்ஸ்ட்ரக்ஷன் தான் பண்ணுவோம், மெயின் வால், அது 10 feet. தென் பிக் லைன்ற ஆப்ஷன் எடுத்துகிட்டு அந்த எக்ஸிஸ்டிங் லெவலில் போய் செலக்ட் பண்ணிங்கன்னா ஆப்செட் ஆகும் மேலே. அப்படியே 10 feetல இன்னொரு புது லெவல் கிரியேட் ஆகும். அதே போல் நீங்கள் ஆப்செட் பண்ணும்போது ஒரு ரெஃபரன்ஸ் லைன் கிரியேட் ஆகும், எங்கே ஆப்செட் ஆக போகுதுன்றதை உங்களுக்கு ஷோ பண்ணும். இப்படி டாப்பில் வந்தால் மட்டும் எனபிள் பண்ணுங்கள், சம்டைம் பாட்டமில் காட்டும், அப்போ கிளிக் பண்ணிட வேண்டாம். ஓகே, இப்போ இங்கேருந்து 10 feetக்கு வால் ஹைட் கொடுத்தாச்சு, அது 14 ஆட் ஆகிருக்கும், அதாவது 0லேருந்து கால்குலேட் ஆகி வந்திருக்கும். மறுபடியும் லெவல் 6 inch ரூஃப் திக்னஸ், 10 feet வாலில் 6 inch வந்து ரூஃப் ரெஸ்ட் ஆகும், அதோட லெவல் நான் இங்கே கிரியேட் பண்ணுறேன். அடுத்தது
மறுபடியும் இதில் 10 feet பிகாஸ் G+1 அது திரும்ப 10 feetனு மெஷர்மெண்ட்டை மாற்றிட்டு அகைன் கிளிக் பண்ணுங்க, இன்னொரு லெவல் கிரியேட் ஆகிடும். தென் 6 inches அதுக்கான ரூஃப், அந்த ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கான ரூஃப் லேயர் 6 inches. தென் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் ரூஃபுக்கு மேலே ஹெட்ரூம், ஹெட்ரூம் வந்து ஒரு 8 feet வைக்கிறேன் ஹைட்டு, அது 10 feet இருக்காது, ஸ்டார் ரூம் எல்லாம் 8 feet எனஃப் தான். அது மேலே கிளிக் பண்ணிட்டோம்னா அது மேலே 8 feetக்கு வந்துடும், அவ்வளோதான். தென் அந்த ஹெட்ரூமுக்கு நாம் ரூஃப் போடுவோம். ஸோ அதுக்கு ஒரு லெவல் வேணுமா க்ரியேட் பண்ணிக்கலாம், 6 inches. இந்த மாதிரி நீங்கள் அடுத்தடுத்த பில்டிங் என்ன வரைய போகிறீங்களோ அதுக்கு ஒரு ப்ரீ பிளான். பட் பேசிக்காக நீங்கள் இந்த ஆர்டரில் வச்சாலே போதும். அதுக்கு ஒருவேளை இடையில ஏதாவது ஸ்ட்ரக்சரல் மெம்பர் ஏதாவது வருது, ஒரு பீம் லேயர் வருது அப்படின்னா அதுக்கான ஹைட் நீங்கள் வைக்கணும், கிரவுண்ட்லேருந்து எந்த ஹைட்டில் வைக்க போகிறீங்களோ அதை வைக்கணும். பட் பேசிக்காக ஒரு ஸ்ட்ரக்சர் எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு இப்படி இருந்தாலே போதும், அவ்வளோதான். இப்படி ஒரு 8 லெவல் கிரியேட் ஆகிருக்கு. இப்போ லெவல் 2லேருந்து நம்ம பிளானை ஸ்டார்ட் பண்ணணும். ஏன்னா லெவல் 2 தான் ஃப்ளோர் லெவல், அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். இப்போ லெவல் 2 கிளிக் பண்ணுறேன், அந்த ஒயிட் சர்ஃபேஸ் நமக்கு கிடைக்கும், டிராயிங் ஏரியா, அவ்வளோதான். இப்படி ப்ரீ பிளான் பண்ணதுக்கப்புறமா பில்டுன்னு ஒரு செக்ஷன் இருக்கும் மேலே, ஆர்கிடெக்சர் டேபில் பில்டுன்னு இருக்கும். இதில் வால் டூல் எடுத்து நம்ம ஸ்டார்ட் பண்ணி, இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பில்ட் ஆப்ஷனில் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ஆப்ஜெக்ட்ஸ் இருக்கும், அந்த 3D ஷேப் கொண்டு வரதுக்கு தேவையான ஆப்ஷன்ஸ் எல்லாம் இதில் இருக்கும். வால், காலம், ரூஃப் ஸ்லாப், ஃப்ளோரிங், கர்டைன் அப்படின்றது கிளாஸ் பார்ட்டிஷனை வரும். கர்டைன் கிரிட் அண்ட் முல்லியான், இது மூணுமே வந்து கிளாஸ் பார்ட்டிஷனுக்கு. தென் லெஃப்ட் சைடில் இருக்க டூல் எல்லாமே நம்ம நார்மலாக ஒரு ஃப்ரேம் ஸ்ட்ரக்சர் மேக் பண்ணுறதுக்கு தேவைப்படும். அடுத்து மேலே வந்து ஸ்ட்ரக்சர்னு கொடுத்துருப்பாங்க, அதில் வந்து பீம், காலம், ஃபூட்டிங் இந்த மாதிரி ஆப்ஷனாக இருக்கும். ரீபார், டீட்டெயிலிங்கான ஆப்ஷன்ஸ் இருக்கும். சிஸ்டமில் MEP ஆப்ஷன்ஸ் இருக்கும், பிளம்பிங் அண்டு டக்ட் ஒர்க்ஸ் அதோட டேட்டாஸ் இருக்கும். அப்புறம் இந்த இன்சர்ட் வந்து வேறு சாஃப்ட்வேரில் நம்ம ஏதாவது வரைஞ்சிருந்தோம் அப்படின்னா, ஆட்டோகேட் பிளானாக இருக்கலாம், இல்லை இன்னொரு ரிவிட் ஃபைல் அண்டு 3ds Max, SketchUp இதிலலாம் வரைஞ்ச ஒரு பில்டிங்கை உள்ளே இம்போர்ட் பண்ணிக்கணும் அப்படின்னா அதை நம்ம இன்சர்ட் வழியாக கொண்டு வந்துடலாம். தென் அனோட்டேஷன் டூல்ஸ் வந்து நம்ம ட்ராயிங் பண்ணதுக்கப்புறம் லாஸ்ட்டாக அதை டீட்டெயிலிங் பண்ணுறதுக்கு டைமென்ஷன் டீட்டெயிலிங் அண்ட் நீங்கள் ஏதாவது டிஸ்கிரிப்ஷன் பண்ணணும் அப்படின்னா அதெல்லாம் வந்து டெக்ஸ்ட் டூல் வச்சு பண்ணிக்கலாம். இதுக்கான ஆப்ஷன் அண்ட் டேக் மேனேஜர்ஸ் இதெல்லாம் நம்ம பார்க்கலாம். அடுத்து அனலைஸ் வந்து ஸ்ட்ரக்சரில் வரும், ஸ்ட்ரக்சரோட பிளகின் அது, லோடிங் இந்த ஆப்ஷன்லாம் இருக்கும். ஸ்டாட்ரோட பில்டிங் அனலைஸ் பண்ணுற மாதிரி தான் சொல்ல போனால். அண்ட் மாசிங் அண்ட் சைட்டில் வந்து லேண்ட்ஸ்கேப்பிங் ஒர்க்கு, ஸோ அதில் வந்து டோப்போ சர்ஃபேஸ்னு கொடுத்துருப்பாங்க. டோப்போ சர்ஃபேஸ், சைட் காம்பனண்ட் அண்ட் அதோட எடிட்டிங் டூல்ஸ், லேண்ட்ஸ்கேப்பிங்கோட எடிட்டிங் டூல்ஸ் இருக்கும். அண்ட் கொலாபரேட்ஸில் வந்து இதில் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, இதுதான் கம்பெனிஸ்லாம் யூஸ் பண்ணுவாங்க. MNC கம்பெனிஸ்லாம் கொலாபரேட்ஸை வச்சு தான் ப்ராஜெக்ட்ஸ் பண்ணுவாங்க. ஸோ அதை நான் சொன்ன மாதிரி அந்த மாதிரி கம்பெனி எல்லாமே, ரிவிட் யூஸ் பண்ணுற கம்பெனி எல்லாமே ஃபாரின் ப்ராஜெக்ட் தான் பண்ணுவாங்க. அங்கே இருக்கிற கம்பெனிஸ்க்கு இங்கேருந்து ஒர்க் பண்ணி கொடுப்பாங்க நைட் டைம். ஸோ அதில் எப்படி ஒர்க் வரும்னா, இப்போ கொலாபரேட் ஆப்ஷன் யூஸ் பண்ணி அவங்களோட அங்கே இருக்கிற ஃபாரின் கம்பெனிஸ் அவங்களோட பிசியையும் இவங்க வச்சிருக்கிற அந்த ரெண்டு ரிவிட்டையும் லிங்க் பண்ணிடுவாங்க. அதில் லாகின் பண்ணிட்டோன்னா ஸோ அவங்க வரைகிற ஆப்ஷனை ப்ராஜெக்ட் வந்து நம்ம கண்ட்ரோல்லையும் இருக்கும், நாமளும் அதை எடிட் பண்ணிக்கலாம். இப்படி தான் நமக்கு அந்த ப்ராஜெக்ட் ஃபைலையே நமக்கு அனுப்ப மாட்டாங்க கம்பெனிஸில். ப்ராஜெக்ட் ஃபைல் வந்து ஒரு சென்ட்ரலைஸ்டு க்ளவுடில் இருக்கும், ரிவிட் க்ளவுடில் இருக்கும். நாம் இது வழியாக லாகின் பண்ணி அவங்ககிட்ட ரெக்வஸ்ட் கொடுத்து அக்செப்ட் பண்ணிட்டாங்கன்னா அந்த ட்ராயிங்கை நம்ம இங்கேருந்தே எடிட் பண்ணி கொடுக்கலாம். அவங்க சொன்ன மாதிரிலாம் நம்ம அதை மாற்றிக்கிற மாதிரி இருக்கும். எடிட்டிங் ஒர்க்கு இல்லை க்ரியேஷன் ஒர்க்காக இருக்கலாம். பட் எல்லாமே இந்த கொலாபரேட் டேப்பில் தான் நடக்கும். கம்பெனிக்குள்ளே போயிட்டீங்கன்னா இந்த டேப் தான் ஃபுல்லாக. நீங்களாக க்ரியேட் பண்ணும்போது இந்த டூல்ஸ் தேவைப்படும். பட் நம்ம கொலாபரேட் பண்ணி அந்த ரிவிட் க்ளவுடுக்குள்ளே போனதுக்கப்புறம் இந்த டூல்லாம் எனபிள் ஆயிரும். நம்ம அடுத்து நம்ம எடிட் பண்ணணும், ஏதாவது ஆட் பண்ணணும் அப்படின்னா தேவைப்படும் இல்லையா, இதெல்லாம் எனபிள் ஆயிரும். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க கம்பெனிஸில். ஸோ அவங்க வந்து இதைத்தான் பிம்னு சொல்லுவாங்க, பிம் ஒர்க்குன்னு சொல்லுவாங்க. பட் அப்படி கிடையாது, நீங்களாம் ஒரு டீட்டெயிலிங் கிரியேட் பண்ணாலே அது பிம்பு தான். தென் அடுத்தது வியூ டூல்ஸ். இதில் வந்து நம்ம கேமரா ஆப்ஷன்ஸு, ரெண்டர் ஆப்ஷன்ஸ்லாம் இதில் தான் இருக்கும். அண்ட் நம்ம வரைஞ்ச டிராயிங்லாம் எப்படி விசிபிள் ஆகணும், என்ன எட்ஜெல்லாம் என்ன கலரில் இருக்கணும், இப்படி சில அப்பியரன்ஸ் ஆப்ஷன்ஸ் தான் இருக்கும். நம்ம டிராயிங் அஃபெக்ட் பண்ணாது, ஜஸ்ட் அப்பியரன்ஸ் மட்டும்தான். அண்ட் குவான்டிட்டி அண்ட் ஷீட் காம்போசிஷன் கூட இதில் தான் கொடுத்துருப்பாங்க எல்லாமே. அண்ட் அடுத்து மேனேஜ் டூல்ஸ். மேனேஜில் வந்து
மெட்டீரியல் அண்ட் டெக்ஸ்சர்ஸ் ஆப்ஷன்ஸ் இருக்கும். அண்ட் யூனிட் செட்டப்ஸ் எல்லாம் இங்கே தான் இருக்கும். இதோ இங்கே கொடுத்துருப்பாங்க டிராயிங் யூனிட்ஸ் அண்டு டிராயிங் யூனிட்ஸ் அண்டு ஸ்னாப் ஆப்ஷன் இதெல்லாம் இங்கே தான். ஸ்னாப் வந்து நீங்கள் ஆட்டோகேடில் வரையும் போதெல்லாம் அந்த எண்டு பாயிண்ட் மிட் பாயிண்ட்லாம் காமிக்கும் இல்லையா, அந்த ஆப்ஷன்ஸ் தான் இது எல்லாமே. ஸோ இங்கே இருக்கும். பட் இது எல்லாமே எனபிளில் தான் இருக்கும் எப்போவுமே. மேபி உங்களுக்கு எதுவும் எண்டு பாயிண்ட் சென்டரில் எதுவும் காமிக்கலைன்னா இங்கே வந்து நீங்கள் ஆன் பண்ணிக்கலாம். அந்த மேக்னெட் சிம்பிள் கிளிக் பண்ணி ஆன் பண்ணிக்கலாம். இங்கே யூனிட் சேஞ்ச் பண்ணிக்கலாம் இதை யூஸ் பண்ணி. அடிஷ்னல் செட்டிங்ஸில் ஃபுல்லாக அப்பியரன்ஸ்க்கான ஆப்ஷன்ஸ் மட்டும் தான் கொடுத்துருப்பாங்க. லைனோட திக்னஸ், எட்ஜஸ், சிம்பிள் வந்து எவ்வளோ பெருசாக இருக்கணும், இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் தான் இருக்கும். நம்ம இதெல்லாம் பார்க்கலாம் அடுத்தடுத்து. ஆட் இன்ஸ் வந்து பிளகின்ஸ் ஆட் பண்ணுறது, வேறு சாஃப்ட்வேர் இதோட லிங்க் பண்ணுறது, இந்த மாதிரி வரும். பிளகின்ஸ் ஆட் பண்ணுற மாதிரி வரும். அண்ட் மாடிஃபை டூல்ஸ், நம்ம வரைஞ்ச ஜியாமெட்ரி ஆப்ஷன்ஸை காப்பி, ரொட்டேட், ஆப்செட், இது மாதிரி ஆட்டோகேடில் இருக்கிற ஆப்ஷன் தான். அப்புறம் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக அந்த 3Dக்கான டூல்ஸும் இருக்கும். ஓகே, இதில் வந்து இந்த இன்சர்ட், அனோட்டேட், மாசிங், வியூ, மேனேஜ் அண்டு மாடிஃபை இதெல்லாமே எல்லா டூல்ஸ்க்கும் காமன். மற்ற இந்த ஆர்கிடெக்சருக்கும் அந்த டூல்ஸ் எல்லாம் வரும், சிஸ்டமுக்கும் அந்த எடிட்டிங் டூல்ஸ் எல்லாம் தேவைப்படும். மற்ற இந்த அனலைஸ் வந்து ஸ்ட்ரக்சருக்கு மட்டும்தான் சூட்டபுளாக இருக்கும். அதே மாதிரி கொலாபரேட் வந்து நம்ம அந்த மாதிரி க்ளவுட்லேருந்து இன்னொரு கம்பெனிக்கு நம்ம லிங்க் பண்ணி ஒர்க் பண்ண போகிறோம்னா, ஒரு 4-5 பேர் சேர்ந்து ஒரு ப்ராஜெக்டை டீம் ஒர்க் பண்ண போகிறோம்னா தான் கொலாபரேட். மற்றபடி நீங்கள் இண்டிவிஜுவலாக பண்ணும்போது இது தேவைப்படாது, இங்கேயே தான் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, அவ்வளோதான். சரி, இப்போ ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் பில்டில் வந்து ட்ரா டூல்ஸ் ஃபஸ்ட்டு வந்து வால் கமெண்ட் இருக்கும். வாலில் வந்து சில டைப்ஸ் எல்லாம் கூட கொடுத்துருப்பாங்க. ஆர்கிடெக்சரல், ஸ்ட்ரக்சரல், பை ஃபேஸ் அப்படின்னு. ஸ்வீப் அண்ட் ரிவீல் வந்து வால் மேலே ஏதாவது பார்டர் மேக் பண்ணணும்னா அது யூஸ் ஆகும். நான் வரைஞ்சி காமிக்கிறேன். ஏதோ இப்போ டெமோவில் இருக்க மாதிரி வாலில் வந்து ஒரு கட் வேணும், இல்லை வால் மேலே ஒரு ப்ரொஜெக்ஷன்ஸ் வேணும். ஸோ அதுக்கு இது தேவைப்படும். பட் ஃபஸ்ட் நம்ம வால் மேக் பண்ணணும். ஸோ அது வந்து ஆர்கிடெக்சர் சூஸ் பண்ணி தான் வரையணும். டிஃபால்ட்டாக அங்கே இருக்கிற ஐக்கானே ஆர்கிடெக்சரல் வால் தான். அதை செலக்ட் பண்ணிவிட்டு வால் செலக்ட் பண்ணதும் நீங்கள் ஒரு ரூம் டைமென்ஷன் வரைய போகிறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு 3 விஷயம் அதில் மாற்றிக்கணும். ஃபஸ்ட்டு ஒன் அதோட ஹைட்டு 20 ஃபீட் இருக்குது, அதை நீங்கள் 10 ஃபீட்னு மாற்றிக்கணும். பிகாஸ் நாம் 10 ஃபீட் இருக்க மாதிரி தான் பிளான் பண்ணி லெவல் செட் பண்ணியிருக்கோம். அண்ட் அதோட திக்னஸ் நம்ம வந்து 9 இன்ச்சு திக்னஸ் மெயின்டைன் பண்ணுவோம் வாலில். இப்போ அங்கே 8 இன்ச் இருக்குது. மேபி அந்த லிஸ்ட்டை ஓப்பன் பண்ணி பாருங்கள். அதில் 9 இன்ச்சு திக்னஸ் இல்லை அப்படின்னா நாமளே க்ரியேட் பண்ணிக்கலாம். அதுக்கான ஆப்ஷன் எடிட் டைப்பில் இருக்கும். கீழே எடிட் டைப்னு இருக்கும். எடிட்னா அந்த வால் டைப்பை நம்ம எடிட் பண்ண போகிறோம். 8 இன்ச் இருக்கிறத 9 இன்ச்சாக மாற்ற போகிறோம். பட் இப்போ டேரெக்டாக மாற்ற வேண்டாம். 8 இன்ச்சை மாற்றிட்டா என்ன ஆகும், அதில் இருக்க அந்த டிஃபால்ட் ஜென்ரிக் வால் வந்து ரீப்ளேஸ் ஆயிரும், 9 இன்ச்சாக ரீப்ளேஸ் ஆயிரும். ஸோ அதுவும் இருக்கட்டும், நம்ம கிரியேட் பண்ணுறதும் அங்கே வரட்டும் அப்படின்னா நீங்கள் டூப்ளிகேட் பண்ணணும். இதில் நீங்கள் ரிவிட்டில் எந்த மெட்டீரியல் நீங்கள் எடிட் பண்ணாலும் டூப்ளிகேட் பண்ணிவிட்டு எடிட் பண்ணிங்கன்னா அப்போ அந்த ஆல்ரெடி இருந்த ஆப்ஜெக்டும் இருக்கும், நீங்கள் கிரியேட் பண்ணுறதும் இருக்கும். இதில் நான் மெயின் வால்னு ரீநேம் பண்ணுறேன். இதை பற்றி சிம்பிளாக சொல்லணும்னா, இப்போ இங்கே ஜென்ரிக் 8 அந்த வாலோட நேம் வந்து ஜென்ரிக் 8. இதை நாம் இப்போ டூப்ளிகேட் பண்ணாமல் சேஞ்ச் பண்ணால் நம்ம எங்கெல்லாம் அந்த வாலை வரைகிறோமோ அது எல்லாமே அஃபெக்ட் ஆகும். நம்ம சேஞ்ச் பண்ணுற திக்னஸ்க்கு ஏற்ற மாதிரி அஃபெக்ட் ஆகும். அதுவே டூப்ளிகேட் பண்ணி ரீநேம் பண்ணிட்டோம்னா, அப்போ ரீநேம் பண்ணால் மெயின் வால்ன்ற ஆப்ஜெக்ட் இப்போ தான் நம்ம வரைய போகிறோம். சாஃப்ட்வேர் அப்படி ரீட் பண்ணோம், இந்த நேமில் நம்ம எங்கேயுமே வரைஞ்சிருக்க மாட்டோம். ஸோ அப்போ அது மட்டும் நமக்கு சேஞ்ச் ஆகும். அப்படி தான் நான் ஒரு ஸ்ட்ரக்சர் மேக் பண்ணிவிட்டு காமிக்கிறேன் அதோட டிஃபரன்ஸை. இப்போ ரீநேம் பண்ணிட்டேன், தென் எடிட். இந்த 8 இன்ச்சை நான் 9 இன்ச்சுன்னு மாற்றிடுறேன் திக்னஸ். மாற்றிட்டு இங்கே ஓகே, அவ்வளோதான். இப்போ இங்கே சேஞ்ச் ஆகிடும். எடிட்டில் போய் சேஞ்ச் பண்ணிட்டேன், தென் இங்கே ஓகே கொடுத்துட்டோன்னா இப்போ இந்த லிஸ்ட்டில் அந்த 8 இன்ச்சுன்றதும் இருக்கும், மெயின் வால்ன்ற ஆப்ஜெக்டும் இருக்கும். இப்போ மெயின் வால் நாம் கிரியேட் பண்ணது, அந்த ஜென்ரிக் வால் வந்து ஆல்ரெடி அதில் இருந்தது. சரி, ஓகே, நமக்கு இப்போ மெயின் வால் தான் வேணும், அதை செலக்ட் பண்ணிட்டேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஹைட் மாற்றிட்டோம், திக்னஸ் மாற்றிட்டோம். அடுத்தது லொக்கேஷன் லைன். இதில் வந்து ஃபினிஷ் ஃபேஸ் எக்ஸ்டீரியர்னு வச்சு ட்ரா பண்ணணும். பிகாஸ் ஃபர்ஸ்ட் வந்து பிளான் டிஃபால்ட்டாக சென்டர் லைன் மோடில் இருக்கும்.
இப்போ நமக்கு வர்ற ஃப்ளோர் பிளான்லாம் விஷுவலைஸ்க்காக வர்ற ஃப்ளோர் பிளான் எப்போவுமே அந்த ரூம் டைமென்ஷன் எல்லாமே இன்சைட் டைமென்ஷன் தான் தருவாங்க. வாலுக்கு இன்சைட் டைமென்ஷன் தான் இருக்கும். அப்போ நம்ம அதில் சென்டர்லைன் மோடில் இருந்ததுன்னா நம்ம கொடுக்குற மெஷர்மெண்ட் எல்லாம் சாஃப்ட்வேர் வந்து சென்டர் டு சென்டராக ரீட் பண்ணிக்கும். ஸோ நம்ம வந்து ஃபினிஷ் ஃபேஸ் எக்ஸ்டீரியர்னு வைக்கணும். இப்படி இந்த மோடில் இருந்தால் தான் நம்ம ரூம் டைமென்ஷன் கொடுத்ததுக்கு போக அதுக்கு வெளியில் வால் திக்னஸ் கிரியேட் ஆகும். நான் இப்போ ட்ரா பண்ணி காமிக்கிறேன். இப்போது நீங்கள் ஒரு 11x11 ஒரு ரூம் வந்து வரைய போகிறீங்க அப்படின்னா அவ்வளோதான். நம்ம சேஞ்ச் பண்ண வேண்டியதெல்லாம் இதுதான். ஹைட் அண்ட் திக்னஸ் அண்ட் லொக்கேஷன் லைன் இந்த மூணையும் சேஞ்ச் பண்ணிட்டு ட்ரா பண்ண ஆரம்பிச்சிடலாம். இப்போது ஒரு 11 ஃபீட்டுக்கு நான் ஒரு லென்த் வரைகிறேன். ஒரு இடத்த கிளிக் பண்ணிவிட்டு கீபோர்டில் 11 என்டர். இதில் வந்து அந்த கேடில் மாதிரி நம்ம அந்த சிங்கிள் கோட் டபுள் கோட்ஸ் தர வேண்டாம். ஃபீட்டுக்கு தர வேண்டாம். ஆனால் இன்ச்சஸ் ஒரு லெவல் இன்ச்சு வருதுன்னா நீங்கள் ஷிஃப்ட் அழுத்தி மேலே டபுள் கோட்ஸ் கொடுத்துடணும். ஃபீட்டுக்கு நம்பர்ஸ் மட்டும் கொடுத்தாலே போதும். தென் என்டர் 11 ஃபீட் என்டர். தென் இந்த சைடு ஃபோல்ட் பண்ணணும். அடுத்து நான் ரைட்டில் மேலே ஃபோல்ட் பண்ணுறேன். அப்போ பாருங்கள், அதை கவனித்து பார்த்தீங்கன்னா நான் 11 ஃபீட்டுக்கு ஃபஸ்ட்டு ஹரிசாண்டலாக வரைஞ்சிருக்கேன். அந்த 11 ஃபீட்டுக்கு அடுத்து தான் வால் திக்னஸ் வரும். இதுதான் ஃபினிஷ் ஃபேஸ் எக்ஸ்டீரியர். அந்த ஒரு ரெஃபரன்ஸ் லைன் கூட வரும், ஒரு டாட்டர் லைன் மாதிரி ஷோ ஆகும். அந்த டாட்டர் லைனுக்கு ரைட்டில் தான் வால் திக்னஸ், முழு 9 இன்ச் வால் திக்னஸும் ரைட்டில் இருக்கும். இதுதான் ஃபினிஷ் ஃபேஸ் எக்ஸ்டீரியர். ஒருவேளை உங்களுக்கு ரூம்குள்ளே வந்ததுன்னா அதை நீங்கள் ஸ்பேஸ் பார் அழுத்தி மாற்றிக்கலாம். கீபோர்டில் ஸ்பேஸ் பார் அழுத்துனீங்கன்னா வால் திக்னஸ் வந்து உள்ளே வெளியே ஸ்விட்ச் ஆகும். நமக்கு வந்து இப்போது இப்படி தான் இருக்கணும். அந்த 11 ஃபீட்டுக்கு அடுத்து தான் வால் திக்னஸ் வரணும். தென் 11 ஃபீட் என்டர். இப்போ லெஃப்ட் சைடு ஃபோல்ட் பண்ணணும். இப்போ பாருங்கள், கீழே அந்த வாலை வந்து சாஃப்ட்வேரே ட்ரேஸ் பண்ணி உங்களுக்கு காமிக்கும் 11 ஃபீட் வந்த உடனே. மேபி ட்ரேஸ் ஆகலைன்னா நீங்கள் மறுபடியும் 11 கொடுத்து என்டர் அழுத்திடுங்க. அப்புறம் இங்கே வந்து கிளிக் பண்ணிக்கலாம் லாஸ்ட்டாக. இப்போ மெஷர் பண்ணி பார்த்தோம்னா இந்த மெஷர்மெண்ட் டூல் வச்சு இங்கே மெஷர் பண்ணி பார்த்தோம்னா இந்த ரூலர் ஐக்கான் இருக்கும் டாப்பில். இது வந்து குவிக் ஆக்சஸ் டூல் பார்னு சொல்லுவாங்க. ஏன்னா ரூலர் ஐக்கான் வந்து மாடிஃபைல தான் இருக்கும். நம்ம மாடிஃபை டேப் போய் தான் இதை எடுக்கணும். பட் இதை மேலேயே கொடுத்துருக்காங்க நமக்கு குவிக் ஆக்சஸில். இப்போ இந்த ரெண்டு சைடும் பிக் பண்ணி பார்த்தோம்னா நமக்கு டைமென்ஷன் ஷோ ஆகும். மேபி கன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக இதை யூஸ் பண்ணலாம். பட் மார்க் ஆகாது. மார்க் பண்ணுறதுக்கு இது வந்து ஜஸ்ட் ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் மாதிரி. அதை உங்களுக்கு ஷோ பண்ணிட்டு ஹைட் ஆயிரும். இது மார்க் ஆகி அப்படியே இருக்கும், ஆட்டோ கேட்ல இருக்க மாதிரி. இந்த டாப் சர்ஃபேஸ், தென் இந்த டாப் சர்ஃபேஸ், அந்த அவுட்டர் சர்ஃபேஸ் கிளிக் பண்ணிவிட்டு எடுத்துக்கலாம். இப்போ டோட்டலாக வந்து 12.5 இருக்கும். ஏன்னா ரெண்டு பக்கம் 9 இன்ச் வால் எடுத்தோம்னா 12 ஃபீட் 6 இன்ச். டெலீட் பண்ணிக்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட் வந்து திரும்ப அதிலே கண்டினியூ பண்ணுறேன் அப்படியே அந்த வால் வேலையை. இங்கேருந்து மறுபடியும் இன்னொரு 11 ஃபீட். அடுத்து இப்போ நான் ரைட் சைடில் ஃபோல்ட் பண்ணுறேன். ஆனால் பாருங்கள், வால் திக்னஸ் வந்து அது மேலே ஓவர்லாப் பண்ணுதா? இப்படி லேப் பண்ணக்கூடாது. ஃபேஸ் அழுத்தி அதை மேலே கொண்டு போயிடணும். அந்த 11 ஃபீட்டுக்கு அப்புறம் தான் இதெல்லாம் கொஞ்சம் கவனித்து வரையணும். அப்போ தான் கொஞ்சம் நமக்கு அக்யூரேட் ரிசல்ட் கிடைக்கும். இப்போ உங்களோட ஃபோக்கஸ் வந்து மொத்தமாக விஷுவலைஸ் தான் உங்கள் ஃபோக்கஸ், டீட்டெயிலிங் தேவையில்லை அப்படின்னா இதெல்லாம் கவனிக்க வேணாம். அந்த ஷேப்பை வரைஞ்சிட்டு ரெண்டர் பண்ணிக்கலாம். பட் உங்களுக்கு அக்யூரேட்டாக அதோட டைமென்ஷன் டீட்டெயிலிங் வேணும்னா இதெல்லாம் கொஞ்சம் பார்த்து வரையணும். அதே போல் அது ஸ்டார்ட் ஆகிற இடத்தையும் பார்க்கணும். இப்போ மேலே இருக்க ரூமில் நான் 11 ஃபீட் கொடுத்துருக்கேன். ஒருவேளை இந்த சைடு உங்களுக்கு ஒரு 20 ஃபீட் வேணும் அப்படின்னா, இப்போ 20 ஃபீட் எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது பாருங்கள், வாலுக்கு வெளியே இருந்து ஸ்டார்ட் ஆகுது. அப்போ என்ன ஆகும், நான் 20 ஃபீட் கொடுத்தேன்னா வாலோட இன்சைடில் 20 ஃபீட் இருக்காது. அந்த 9 இன்ச் அங்கே போயிடும். இப்போ மெஷர் பண்ணி காட்டுறேன் பாருங்கள், 19 ஃபீட் 3 இன்ச்சு தான் இருக்குது. ஏன்னா 9 இன்ச் அதில் போயிடும். ஸோ இதையும் நீங்கள் கவனித்து வரையணும். இப்போ ஒருவேளை வால் வந்து உங்களுக்கு இங்கேருந்து ஸ்டார்ட் ஆனதுன்னா அதை எஸ்கேப் பண்ணிடுங்க. எஸ்கேப் பண்ணிவிட்டு இந்த எஜ்ஜிலேருந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள். திரும்ப இப்படி ஸ்டார்ட் பண்ணால் தான் நீங்கள் கொடுக்குற மெஷர்மெண்ட் கிளியராக இன்சைடில் விழுகும். இது ஒன்று. ஒருவேளை அப்படி எஸ்கேப் கூட பண்ண தேவையில்லை. மேபி இங்கேருந்து ஸ்டார்ட் ஆச்சுனாலும் அந்த வால் திக்னஸையும் சேர்த்து கொடுத்துருங்க. இப்போ அந்த ரூமோட லென்த் வந்து 20 ஃபீட் இருக்குன்னா 20 ஃபீட் 9 இன்ச் இந்த மாதிரி இன்புட் பண்ணிட்டீங்கன்னா
ஸோ உங்களுக்கு இன்சைடில் 20 ஃபீட் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். தென் என்டர். இப்போ இந்த சைடு 11 ஃபீட் டவுன் பண்ணி 11 ஃபீட் கொடுக்குறேன். தென் இதில் போயிட்டு கனெக்ட் பண்ணிடலாம் லாஸ்ட்டாக. இப்போ கரெக்டாக கிளியராக இந்த ரூம்குள்ளே 20 ஃபீட் 11 ஃபீட் வந்து கிளியர் டைமென்ஷன் உள்ளே இருக்கும். இப்போ நம்ம இதில் லென்த்து, திக்னஸ், ஹைட்டு மூணுமே கொடுத்துருக்கோம். அப்போ 3 டைமென்ஷன் தான் வரைஞ்சிருக்கோம். 3Dலேயும் இது மேக் ஆகிருக்கும். இதோட 3D வியூ வந்து வியூன்ற டேப்பில் போய் இந்த ஹவுஸ் சிம்பிளை செலக்ட் பண்ணோம்னா 3D வியூக்கு சேஞ்ச் ஆகிரும். இல்லை இங்கே மேலேயும் ஒரு 3D ஆப்ஷன் இருக்கும், இதையும் கிளிக் பண்ணிக்கலாம். இது மாதிரி கிடைக்கும். இப்போ இதோட விஷுவல் வந்து லைன் ஸ்கெட்ச் மாதிரி இருக்குது பார்க்குறதுக்கு. இதை வந்து ஹிடன் லைன் விஷுவல்னு சொல்லுவாங்க. ஸோ விஷுவல் ஸ்டைல் கண்ட்ரோல் வந்து இங்கே கொடுத்துருப்பாங்க. வயர் ஃப்ரேம், ஹிடன் லைன். இப்போ வந்து கரண்ட்டில் ஹிடன் லைனில் தான் இருக்குது. வயர் ஃப்ரேம் வச்சோன்னா இன்னும் டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும், எல்லா எட்ஜஸ்மே உங்களுக்கு தெரியும். அண்ட் ரியலிஸ்டிக் தான் இதோட ப்ராப்பரான விஷயம். அந்த நம்ம மெட்டீரியல்லாம் அப்ளை பண்ணி பார்க்கணும் அப்படின்னா ரியலிஸ்டிக்கில் வச்சுக்கணும். ஒரு 3D விஷுவல் பார்க்கணும் அப்படின்னா இதில் செலக்ட் பண்ணிக்கலாம் சாம்பிள் பார்க்குறதுக்கு. இப்போது ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கோ அதை நீங்கள் பார்த்துட்டீங்க. அகைன் மறுபடியும் டிராயிங் ஏதாவது வரையணும் அப்படின்னா திரும்பவும் லெவலில் போய் தான் வரையணும். ஸோ அகைன் நான் லெவல் 2 கிளிக் பண்ணுறேன். ஸோ இந்த பக்கம் ஏதாவது வேணும்னா டபுள் கிளிக் பண்ணணும். அண்ட் ஆர்கிடெக்சரில் போய் டோர் லோட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போது டோர் மேக் பண்ணணும். இப்போ நான் இங்கே ஒரு டோர் மேக் பண்ணுறேன். ஸோ டோர் கமெண்ட்டை மட்டும் செலக்ட் பண்ணிவிட்டு ஸோ இங்கே டோர் ஐக்கான் வரும். அதுவும் 3Dயில் தான் நமக்கு வரும். அதோட மெஷர்மெண்ட் ஏதாவது மாற்றணும்னா நீங்கள் மாற்றிக்கலாம். அந்த லிஸ்ட்டை ஓப்பன் பண்ணிங்கன்னா அவைலபிள் மெஷர்மெண்ட் ஷோ ஆகும். பட் இப்போதைக்கு ஒரே ஒரு மெஷர்மெண்ட் தான் இருக்குது. ஸோ 36 இன்ச்சு 84 இன்ச்சுனா 3 ஃபீட்டுக்கு 7 ஃபீட் இருக்குது. எடிட் டைப்பில் போனீங்கன்னா அதோட மெஷர்மெண்ட்டை மாற்றிக்கலாம். ஒருவேளை உங்களுக்கு 4 ஃபீட் வேணும் அப்படின்னா எடிட் டைப்பில் போய் மாற்றிக்கலாம். எடிட் டைப்பில் டூப்ளிகேட் கொடுத்துட்டு நான் இப்போது மெயின் டோர்னு ரீநேம் பண்ணுறேன். தென் ஓகே. ரீநேம் பண்ணதுக்கப்புறமா மெஷர்மெண்ட்டை மாற்றணும். ஸோ நான் 4 ஃபீட் வைக்கிறேன். ஹைட்டு 7 ஃபீட் ஓகே, கரெக்டாக தான் இருக்குது. லிண்டல் லெவல். தென் நீங்கள் ஓகே மட்டும் கொடுத்துருங்க. டோரில் இவ்வளோ தான், சிம்பிள். மேபி வேறு டைப் ஆஃப் டோர் வேணும்னா மட்டும் லோட் ஃபேமிலி பண்ணி எடுத்துக்கலாம். நான் அது எப்படின்னு சொல்கிறேன். இப்போ இந்த டோரை இங்கே நான் ப்ளேஸ் பண்ணுறேன். இப்போ ப்ளேஸ் ஆகும்போது நீங்கள் இன்சைட் வால் எட்ஜை கிளிக் பண்ணிங்கன்னா டோர் இன்சைடில் வரும். அவுட் சைடு எட்ஜை கிளிக் பண்ணால் அவுட் சைடில் வரும். அதே போல் இன்சைட் எட்ஜஸ்லேயும் அந்த டோர் பேனலோட டைரக்ஷனை நீங்கள் மாற்ற முடியும். அதுவும் ஸ்பேஸ் பார் தான். ஸ்பேஸ் பார் கிளிக் பண்ணிங்கன்னா ஓப்பன் டைரக்ஷன் ஃப்ளிப் ஆகும். மேக்ஸிமம் நீங்கள் ப்ளேஸ் பண்ணும்போதெல்லாம் டோரை வந்து அந்த வால் சைடு போகிற மாதிரி தான் நீங்கள் ப்ளேஸ் பண்ணணும். இந்த சைடு வைக்கக்கூடாது, இந்த சைடு தான் இருக்கணும். ஸோ இதுதான் நமக்கு ரூமில் டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் இருக்கும். அந்த சைடில் போயிடுச்சுன்னா ட்ரிம் எல்லாமே அதுவே பண்ணிடும் சாஃப்ட்வேரை. மறுபடியும் நான் டோர் எடுக்கிறேன். இப்போ எனக்கு 3 ஃபீட் டோர் இருந்தால் போதும். இந்த உள்ளே இருக்க ரூமுக்கு 3 ஃபீட் இருந்தால் போதும். ஸோ நம்ம ஆல்ரெடி அந்த லிஸ்ட்டில் இருக்கும். டூப்ளிகேட் மேக் ஆகலையா? இருக்குது. ஓகே, 3684 அதை செலக்ட் பண்ணி இங்கே வச்சிடறேன். 3 ஃபீட் டோர் எனஃப் இந்த ரூமுக்கு. இப்போ இதில் அந்த பேனல் வந்து ரைட் சைடு வரணும். ஸ்பேஸ் பார் எடுத்துகிட்டு கிளிக் பண்ணிடுங்க. இவ்வளோதான். இப்போது 3D வியூவில் சேஞ்ச் பண்ணி பார்த்தோம்னா டோர் அங்கே ப்ளேஸ் ஆகிருக்கும். ஆனால் 3D வியூவில் டோர் வந்து க்ளோஸ்டாக இருக்க மாதிரி தான் விசிபிள் ஆகும். ஓப்பனில் காட்ட முடியாது. காட்டினா நம்ம அந்த டோரவே எடிட் பண்ணுற மாதிரி இருக்கும். டோர் காம்பனண்ட்டவே நாம் எடிட் பண்ணிட்டு கொண்டு வர மாதிரி இருக்கும். அது கொஞ்சம் பெரிய ப்ராசஸ். ஆனால் இதில் டாப் வியூவில் பார்க்கும்போது 2D ஸ்கெட்ச்னால அப்படி ஷோ ஆகும், ஓப்பனில் இருக்க மாதிரி ஷோ ஆகும். தென் விண்டோவும் அதே போல் தான். விண்டோ செலக்ட் பண்ணிட்டு மேபி அதோட உங்கள் ஹைட் ஏதாவது சேஞ்ச் பண்ணிக்கணும்னா இந்த லிஸ்ட்டில் ஹைட் வேரியேஷன்ஸ் நிறைய கொடுத்துருப்பாங்க. இப்போ 3648 அப்படின்னா 3 ஃபீட்டுக்கு 4 ஃபீட் இருக்குது. மேபி உங்களுக்கு 4x4 4x5 இந்த மாதிரிலாம் வேணும்னா எடிட் டைப்பில் போய் டூப்ளிகேட் பண்ணி மாற்றிக்கலாம். ஸோ நான் இப்போ இந்த 3x4 அப்ளை பண்ணிட்டேன். இந்த சைடு ஒரு விண்டோ வச்சிடுறேன். தென் இந்த சைடு ஒன்று, இந்த சைடு ஒன்று. ஒருவேளை உங்களுக்கு டபுள் பேனல், இது வந்து சிங்கிள் பேனல் விண்டோவாக இருக்கும். நான் இப்போ இதில் ஓப்பன் பண்ணுறேன் பாருங்கள். 3D வியூவில் சிங்கிள் பேனலாக இருக்கும். ஒருவேளை உங்களுக்கு டபுள் பேனல் விண்டோ மாதிரி வேணும்னா அது லோட் ஃபேமிலியில் இருக்கும். இன்னொரு ஆப்ஷன், நம்ம இந்த விண்டோவே 2 தடவை அப்ளை பண்ணலாம்.
இப்போ இதில் 24 இன்ச்சஸ் ஒரு விண்டோ இருக்கும். இதுதான் 24 இன்ச்சு வந்து 2 ஃபீட்டு. ஸோ நான் இந்த விண்டோவை எடுக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஒன் ஒரு பேனல் பிளேஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் அது பக்கத்தில் இன்னொரு பேனலை பிளேஸ் பண்ணுறேன். இது மாதிரி வச்சுட்டோம்னா ஸோ நம்ம 3Dயில் பார்க்கும்போது அது டபுள் பேனல் விண்டோ மாதிரி இருக்கும். அந்த மாதிரி வித்தை நீங்கள் கம்மி பண்ணிவிட்டு பக்கத்தில் பிளேஸ் பண்ணிக்கலாம். ஓகே சார். இது ஒரு ஆப்ஷன். பட் மற்றபடி நம்ம லோட் ஃபேமிலி பண்ணி தான் எடுக்கணும். இப்போ எப்படி எடிட் பண்ணலான்னு சொல்கிறேன். இப்போ ஒருவேளை இந்த விண்டோ உங்களுக்கு ஒரு 6 ஃபீட் வைடு வேணும். 3 ஃபீட் இருக்குது இப்போது. உங்களுக்கு ஒரு 6 ஃபீட் வைடு வேணும், ஒரே விண்டோவாக வேணும் அப்படின்னா நீங்கள் போய் எடிட் டைப்பில் 6 ஃபீட்னு சேஞ்ச் பண்ணலாம். இப்போ இந்த ப்ராப்பர்ட்டிஸ் டேப்பில் வைடில் போய் 6 ஃபீட்டு. ஓகே, இதில் பாருங்கள், இப்போது எல்லா விண்டோவுமே எடிட் ஆகும். பிகாஸ் நம்ம அதை ரீநேம் பண்ணவே இல்லை. அப்போ சாஃப்ட்வேர் என்ன பண்ணோம், இந்த ஃபிக்ஸடு 3648 இதே நேமில் எங்கெங்கெல்லாம் நீங்கள் காம்பவுண்ட் வச்சுருக்கீங்களோ அது எல்லாத்தையுமே சேஞ்ச் பண்ணோம் சாஃப்ட்வேர். அப்படி ஏன்னா சாஃப்ட்வேர் வந்து நேமை வச்சு தான் ஐடென்டிஃபை பண்ணோம். அதனால தான் நாம் அதை ரீநேம் பண்ணிக்கிறோம். அப்போ ரீநேம் பண்ணும்போது சாஃப்ட்வேரை பொறுத்த வரைக்கும் இந்த நேமில் அந்த ஒரு விண்டோ மட்டும்தான் இருக்கும். ஸோ சேஞ்ச் பண்ணாது மற்றதை. இப்போ ஒருவேளை உங்களுக்கு ஒரு விண்டோ மட்டும் சேஞ்ச் பண்ணணும்னா அந்த விண்டோவை செலக்ட் பண்ணி எடிட் டைப் பண்ணிவிட்டு டூப்ளிகேட் பண்ணிடுங்க. பண்ணிவிட்டு W1 அந்த மாதிரி நான் ரீநேம் பண்ணுறேன். தென் ஓகே, இப்போ அந்த வித்தை சேஞ்ச் பண்ணலாம். இப்போ அந்த விண்டோ மட்டும்தான் அஃபெக்ட் ஆகும். இதுதான் ப்ரொசீஜர். உங்களுக்கு சிங்கிள் விண்டோ சேஞ்ச் ஆகணும்னா டூப்ளிகேட் பண்ணி ரீநேம் பண்ணிடுங்க. இல்லை எல்லா விண்டோவும் ஒரே ப்ராப்பர்ட்டி தான் அப்படின்னா நீங்கள் ரீநேம் பண்ண வேண்டாம், டூப்ளிகேட் பண்ண வேண்டாம். ஓகே, இன்னைக்கு இந்த அளவு போதும். அடுத்த செஷனில் நம்ம அடுத்தடுத்த டூல்ஸ்லாம் பார்க்கலாம். இன்னும் கொஞ்சம் ஒரு ஃப்ளோர் பிளானை வந்து ப்ராப்பராக எப்படி வரையணும்னு பார்க்கலாம்.